கார்பனும் அதன் சேர்மங்களும் 10th யூனிட் 11. கார்பன் இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஆமாவா? நம்ம இல்லை, நிறையா மாலிகுல். எத்தனை லட்சம் மாலிகுல் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தோம் கார்பன்னால? 4 மில்லியனா? அஞ்சு மில்லியன். இது அன்றைக்கே பார்த்துட்டோமா? இல்லை தானே? 9th தான் பார்த்தோமா? சரி. 5 மில்லியன் 50 லட்சம் காம்பவுண்டு. இவர் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. என்ன கவின், ஆனால் நிமிந்து உட்காரு, தூங்கிடுவாங்க. அடுத்தது சங்கிலி தொடர், அதெல்லாம் சங்கிலி மாதிரி ஃபார்ம் ஆகும், அதுதான் காரணம் அப்படின்றாங்க. சரி, கரிமச் சேர்மங்களின் பொது பண்பு. கரிமச் சேர்மம்னா என்ன? இங்கிலீஷில் ஆர்கானிக் காம்பவுண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன கரிமச் சேர்மங்கண்ணா? இயற்கையாவா? உயிரினங்களால், தாவரம் மட்டும் இல்லை, விலங்கும் உயிரினங்களால் உருவாக்கப்படக்கூடிய காம்பவுண்டு, அதான் வந்து என்னது? கரிமச் சேர்மங்கள். அதோட பொது பண்புகள் சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு எதாவது கரிமச் சேர்மங்களுக்கு? எடுத்துக்காட்டு கார்போஹைட்ரேட், அப்புறம் ஸ்டார்ச்சு, அப்புறம் ஃபேட்டு, அப்புறம் புரோட்டீன், அப்புறம் விட்டமின்ஸ், எல்லாமே இதுக்கு எடுத்துக்காட்டு. கரிமச் சேர்மங்கள் சிக்கலான அமைப்பையும் அதிக மூலக்கூறு நிறையையும் கொண்டுள்ளன. மூலக்கூறு நிறையனா புரியுதா? இப்போ கார்போஹைட்ரேட்டா? கார்பன் 6, ஹைட்ரஜன் 12, ஆக்சிஜன் 6. மூலக்கூறு நிறை இது ஒவ்வொன்றோட. இப்போ என்ன பண்ணோம்? இதோட மூலக்கூறு நிறை கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணோம்? கார்பனுடைய நிறை என்ன? 12. இப்போ மொத்தம் 6 கார்பன் இருக்குது. ஓகேவா? ப்ளஸ் ஹைட்ரஜனுடைய நிறை என்ன? 1. 12 × 1. ஆக்சிஜனுடைய நிறை 16. 16 × 6. அதுதான் இதோட நிறை மதிப்பு. அதான் சொல்கிறாங்க சிக்கலான அமைப்பு. அதேமாரி கார்பன்லேருந்து ஃபார்ம் ஆகிறது தான் என்னது? சுக்ரோஸ், சர்க்கரை. அதோட இது என்னவாக இருக்கும்? C12, H22, O11. சிக்கலாக இருக்கா? அது மாதிரி சிக்கலான மற்றும் நீங்கள் சும்மா கவனிங்க, பேசிக் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா புரியும். மூலக்கூறு, அதிக மூலக்கூறு நிறை. பாருங்கள், மூலக்கூறு நிறை எவ்வளோ இருக்குது பாருங்கள். அதெல்லாம் போட்டு பார்த்தா அதான் மூலக்கூறு நிறை தான் சொல்கிறாங்க. கரிமச் சேர்மங்கள் பொதுவாக நீரில் கரையாது. ஆனால் ஈத்தர், கார்பன் டெட்ராக்ளோரைடு, டொலுவின் போன்ற கரிம கரைப்பான்கள். நோட் பண்ணிக்கங்க, கரிம கரைப்பான்கள் எது? ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம். இப்போ ஸ்டேட்மெண்ட் தானே வருது எல்லாம். நீரில் கரையாது. கொழுப்பு இருக்குல்ல, கொழுப்பு தண்ணியில் போட்டால் கரையுமா? அப்படியே மேந்துட்டு தான் இருக்கும். பட் இதில் ஈத்தர், கார்பன் டெட்ராக்ளோரைடு, டொலுவின், இதெல்லாம் வந்துட்டு கரிமச் சேர்மங்கள் கரைக்கக்கூடியது. கரிமச் சேர்மங்களை கரைக்கக்கூடிய கரைப்பான்கள் எது எதுன்னு கேட்பாங்க. சால்வெண்ட்டா? சால்வெண்ட்ஸ். ஆர்கானிக் காம்பவுண்டை கரைக்கக்கூடிய சால்வெண்ட்ஸ் எது எதுன்னு கேட்பாங்க. கரிமச் சேர்மங்கள் எளிதில் எரியக்கூடிய தன்மை உடையவை. ஏன் எரியும்? அதில் கார்பன் இருக்குது. கார்பன் ஆக்சிஜன் கூட ஓடிடுவார், அதுலேருந்து பிரிஞ்சு ஓடுவார். அப்போ அந்த கார்பனை மற்ற மாலிகுலுக்குள்ளே பிடிச்சி வச்சுருக்கலே அந்த ஹீட்டு ரிலீஸ் ஆகும். அளவுக்கு அதிகமான ஹீட்டு தான் என்ன ஆகும்? நெருப்பாக தெரியும் நமக்கு. வெரி சிம்பிள். பேசிக் புரிஞ்சிருந்தால் அவ்வளோதான் கெமிஸ்ட்ரி. போய் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கூட திரும்ப நீங்கள் சேர்ந்து படிக்கலாம், ஈஸியாக பாஸ் பண்ணிடுவீங்க. அடுத்தது அதுக்குன்னு போய் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. போய் ஏதோ எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் வேலைக்கு போகிறது பாருங்கள். கரிமச் சேர்மங்களை கனிமச் சேர்மங்களோடு இயற்கையில் கிடைக்கிற மற்றது ஒப்பீடுகளில் குறைவாகவே வினை புரிகின்றன.
குறைவாக தான். கனிமச் சேர்மம் பயங்கரமாக வினை புரியுமாம். இதனால் அவற்றின் வினை வேகமும் குறைவாகவே இருக்குது. கரிமச் சேர்மங்களுக்கு வினை வேகம் கம்மி. பெரும்பாலும் கரிமச் சேர்மங்கள் இயற்கையாகவே சகப்பிணைப்பை கொண்டுள்ளது. கோவேலன் பாண்டா சகப்பிணைப்புனா சகப்பிணைப்புனான்னு அர்த்தம். இவர் ஒன்று ஷேர் பண்ணுவார், அவர் ஒன்று ஷேர் பண்ணுவார், அல்லது இவர் 2 அவர் 2, அல்லது இவர் 3 அவர் 3, 2 பேரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்குவாங்க. எதை? எலக்ட்ரான்ஸை. கரிமச் சேர்மங்கள் கனிமச் சேர்மங்களை விட குறைவான உருகு நிலையும் கொதிநிலையும் கொண்டது. வினைத்திறனும் கம்மி, சரியா? அதே மாதிரி உருகு நிலையும் கொதிநிலையும் கம்மி கனிமச் சேர்மங்களோட கம்பேர் பண்ணும்போது. மாற்றிய பண்பு ஐசோமெரிசமா? மாற்றிய பண்பு. ஆமாம். ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டை பெற்றுள்ள கரிமச் சேர்மங்கள் அதனுடைய இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் மாறுகின்றன. ஆனால் பிணைப்பு வேறு மாதிரி இருக்கும். 9th பார்த்தோமா? ஐசோமெரிசம். எளிதில் ஆவியாகும் தன்மையுடையதாமா. பல்வேறு கரிமச் சேர்மங்களை ஆய்வகத்தில் தயாரிக்கலாம். அப்படி தயாரித்த கரிமச் சேர்மம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க? ஆய்வகத்தில் தயாரித்தது. கரிமச் சேர்மத்தில் ஆய்வகத்தில் தயாரிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க, ஆனால் தயாரிச்சிட்டாங்க. எது? யூரியா. போன இதுக்கு சொல்லலாம். யூரியா ஈஸியாக பாருங்கள், ஆவியாயிரும். லைட்டாக கையில் வந்துட்டு தண்ணி ஊற்றி அதில் யூரியா போடுங்களே, ஈஸியாக கரைஞ்சி இதாயிரும், எவாபரேட் ஆகிடும். அதெல்லாம் யூரியா வந்து பிளாஸ்டிக் மூட்டையில் வச்சுருப்பாங்க. பிளாஸ்டிக் மூட்டையில் உள்ள ஒரு பிளாஸ்டிக் லேயர் இருக்கும், சரியா? கார்பன் சங்கிலி வடிவமைப்பை பொறுத்து வகைப்படுத்துதல் கரிமச் சேர்மங்களை. கார்பன் தான் முக்கியமான ஆள். சங்கிலி எப்படிலாம் இருக்கார்? கார்பன் இங்கே இந்த மாதிரி லிங்க் ஆகிருக்காரு, இங்கே எப்படி லிங்க் ஆகிருக்காரு, இது வேறு மாதிரி இருக்குது. இவர் ஒவ்வொன்றும் ஷேர் பண்ணியிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம்? 2 கோடு போட்டா இதுவும் சகப்பிணைப்பு தான். இது 2 எலக்ட்ரானை ஷேர் பண்ணியிருக்கு, இது 1 எலக்ட்ரானை ஷேர் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? இந்த மாதிரி இருந்தால் ப்ரொப்பேனாம். அது இது நிறைவுற்ற சேர்மமா, இது நிறைவுறா சேர்மமா. நிறைவுறான ஈஸியாக இன்னொருத்து கூட லிங்க் ஆயிடுவார். நிறைவுறா சேர்மம் ப்ரொப்பீன் அப்படின்றாங்க. வளையமற்ற அல்லது திறந்த அமைப்புடைய சேர்மங்கள். வளையமற்ற திறந்த அமைப்பு இது மாதிரி இருந்தால் வளையமுடையது. நேராக சங்கிலி தொடர் மாதிரி இருக்கா? கார்பனும் ஹைட்ரஜனும் நேர்கோட்டில் அமைப்பில் சங்கிலி தொடரில் இணைகின்றன, செயின் மாதிரி ஒவ்வொருத்தன். அனைத்து கார்பன் அணுக்களும் ஒற்றை பிணைப்பில் அமைந்திருந்தால், ஒற்றை பிணைப்பு ஒன்று அது நிறைவுற்ற சேர்மம். யாரு கூட வினை விரைய மாட்டான்னு அர்த்தம். நிறைவுற்ற இங்கிலீஷில் சேச்சுரேட்டடா, சேச்சுரேட்டட். இரட்டை பிணைப்போ அல்லது மும்மை பிணைப்போ இருந்தது அப்படின்னு வச்சுக்க. இரட்டை பிணைப்புனா டை பாண்டு, டபுள் பாண்டு, ட்ரிபிள் பாண்ட், டபுள் பாண்டு. இரட்டை பிணைப்பு, மும்மை பிணைப்பு. 3 எலக்ட்ரானை ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா மும்மை பிணைப்பு. அடுத்து வளையச் சேர்மங்கள். கரிமச் சேர்மங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கனிமச் சேர்மங்களின் கார்பன் சங்கிலி தொடர் மூடியிருந்தால், மூடியிருக்கா? இந்த மாதிரி அதுக்கு பேர் என்னது? வளையச் சேர்மங்கள். பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தீங்க அப்படின்னா நல்லா புரியும். ஃபஸ்ட்டு கிளாஸ்லாம் வரலன்னா இது புரியாது, சரியா? அந்த ஃபஸ்ட்டு கிளாஸ்லாம் கரெக்டாக புரிஞ்சிட்டு வந்துருந்தீங்க அப்படின்னா, ஓ இவ்வளோ தான் கெமிஸ்ட்ரியா அப்படின்னு தோணும். எதையும் மனப்பாடம் பண்ணக்கூடாது. வார்த்தை இருக்குது, படிக்கிறீங்க, அர்த்தம் புரியணும், அவ்வளோதான். அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு சங்கிலி தொடரி கார்பன் அணுக்கள் மட்டும் அமைந்திருந்தால் அவை கார்போ வளைய சேர்மம் என அழைக்கப்படுகிறது. ஒரு சங்கிலி தொடரில் கார்பன் மட்டும் இருக்கணுமா? எங்கே இருக்குது கார்பன்? கார்பன் அணுக்களோடு ஆக்சிஜன், இதுக்கு பேர் கார்போ ஓரின வளைய சேர்மம் அப்படின்னு அர்த்தமாகும். கார்பன் மட்டும்தான் இருக்குது சங்கிலி தொடரில். கரியெலாம் இருக்குல்ல, கறி இருக்குல்ல,
அது என்னது? ஆர்கானிக் தான். கரிங்கிறது என்னது? மரம் தானே. மரத்தை எரிச்சிட்டு மற்ற மாலிகள்லாம் ஓடிடும், கறி மட்டும் கார்பன் மட்டும் இருக்கும், அதான் கறி. அதெல்லாம் இதில் வரும். கார்பன் அணுக்களோட ஆக்சிஜன் ஹைட்ரஜன் சல்ஃபர் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? பல்லின வகை சேர்மங்கள். பல்லின பாலி பல. ஓகே. கார்போசைக்கிள் ஹோமோசைக்கிள். ஹோமோனா ஒரே மாதிரின்னு அர்த்தம். கார்போசைக்கிள் கார்பன் மட்டும் இருக்குது. இப்போ கார்பன் மாலிகுல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கார்பனில் ஆர்கானிக் மாலிகுல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியா? ரைட். அது ஹெட்ரோசைக்கிள். யார் கூட? ஆக்சிஜன் கூடயே சல்ஃபர் கூடயே நைட்ரஜன் கூடயே சேர்ந்துருந்தா ஹெட்ரோ பல்லின சைக்கிள். அலிசைக்கிள் சேர்மங்கள் மற்றும் ஆரோமேட்டிக் சேர்மங்கள் என இரண்டாக பிரிக்கப்படுகிறது. கார்போ வளைய சேர்மங்கள். இப்போ பார்த்தோம்ல, கார்போ வளைய சேர்மங்கள் 2. ஹோமோ, இன்னொன்று ஹெட்ரோ. சரி, அதில் கார்போ வளைய சேர்மங்களை அலிசைக்கிளிக் சேர்மங்கள் மற்றும் ஆரோமேட்டிக் சேர்மங்கள் என இரண்டாக பிரிக்கலாம். அதை 2ஆக பிரிக்கிறான். அலிசைக்கிளிக் சேர்மங்கள் நிறைவுற்ற அல்லது நிறைவுறாத ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கார்போ வளையங்களை பெற்றிருக்கும். அலிசைக்கிளிக் நிறைவுற்றதாக இருக்கலாம், அல்லது நிறைவுறாததாக இருக்கலாம். நிறைவுற்றதுன்னா எப்படி? ஒரே பாண்டு தான் இருக்கும், எல்லாமே ஒரே பாண்டு இருக்கும். ஏதாவது ஒன்றில் டபுள் பாண்டோ அல்லது ட்ரிபிள் பாண்டோ இருந்ததுன்னா அது வந்து என்னது? நிறைவுறாதது. ரைட். அலிசைக்கிளிக் சேர்மங்களில் 2 இருக்கும், நிறைவுற்றதும் இருக்கலாம், நிறைவுறாததும் இருக்கலாம். ஆரோமேட்டிக் சேர்மன் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பென்சீன் வளையங்களை பெற்றிருக்கும். வளையத்தில் 2 கார்பன் அணுக்களுக்கு இடையில் 1 விட்ட இரட்டை பிணைப்பு இருக்குமா? 1 விட்ட, அது ரொம்ப டீப்பாக போகுது, வேணாம் விட்டுருங்க. இந்த இது ஆரோமெட்ரிக் 1 விட்ட இரட்டை. இது ஒற்று, சரிங்களா? இது இரட்டை பிணைப்பா? அடுத்து 1 விட்டுட்டு அடுத்த இரட்டை பிணைப்பு, அதான் 1 விட்ட இரட்டை பிணைப்பு. அவ்வளோதான். இது ரொம்ப அதிகம். கரிமச் சேர்மங்கள் வளையமில்லாதது, திறந்தது, நிறைவுற்ற, நிறைவுறா. அங்கே நம்ம இப்போ இவ்வளோ நேரம் படித்ததை ஃப்ளோ சார்ட்டில் போட்டான். இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட்டு இதெல்லாம் ஒன்று படமாக மாற்றுறீங்கன்னா நல்லா புரிஞ்சிருந்தால் மாற்றிடலாம். புரிஞ்சிட்டு வந்து பார்த்தோன்னா ஈஸி. வளையம் அல்லது மூடிய சங்கிலி தொடர். கார்போ வளைய சேர்மங்கள் ஒரே இதாக இருக்கும். இந்த கார்போ வளைய சேர்மங்கள் தான் 2ஆக பிரிக்கிறானா? கார்போ வளைய சேர்மங்களா? இல்லையே. இதுதான் அப்படி பிரிக்கணும். ஆரோமேட்டிக் சேர்மம், அலிசைக்கிளிக், ஹைட்ரோ கார்பன். ஹைட்ரோ கார்பன் என்ன? கார்பனும் ஹைட்ரஜனும் இருப்பாங்க. கார்போஹைட்ரேட்லேருந்து உருவானதாக தான் இருக்கும் ஹைட்ரோ கார்பன். அது எங்கே யூஸ் ஆகும்? எரிபொருளாக யூஸ் ஆகும். எரிபொருளாக யூஸ் ஆகும். அவ்வளோதான். இதெல்லாமே மீத்தேன், ஈத்தேன், ப்ரொப்பேன், பியூட்டேன், பெண்டேன். இதை பற்றி முன்னாடியே பார்த்தோமா ஒரு இடத்துல? பாருங்க, கார்பன் ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும், ஹைட்ரஜன் 2 இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். மீத்தேன், ஈத்தேன், ப்ரொப்பேன், பியூட்டேன், பெண்டேன். இது வந்து அல்கேன் குரூப். இது ஓகேவா? அடுத்தது ஈத்தேன். ஈத்தேனில் C2H6 ஈத்தீன். சரியா? ஈத்தீன்னா இப்போ திரும்ப இதிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஈத்தீன் H6 சாரி C2H4. அடுத்தது ப்ரொப்பேன். இதிலேருந்து 2 இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. புரியுதா? அது அல்கீன் குரூப்பு. ஃபார்முலா அங்கே போட்டிருக்கான் பாருங்கள். அல்கேன் குரூப்புக்கு கார்பன் N அப்படின்னாக்கா ஹைட்ரஜன் 2N +2.
சரியா, +2 2n, இதை 2n ஆக்கி இப்போ இது ஒன்றுனாக்கா என்ன பண்ணும், இது 2 சரியா. 2n எவ்வளவு, இது ஒன்றுனாக்கா இது 2 × 1 2 ப்ளஸ் அது கூட 2 சேர்த்திக்கணும். அதே அல்கீன் என்னன்னாக்கா இது என்ன பண்ணணும், 2n. ஓகேவா, அங்கே பாருங்க இங்கே 2 இருக்கா, n 2, அப்போ 2n எவ்வளவு 4. அடுத்து n 3, 2n எவ்வளவு 6. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது எதுலேயே கேட்டிருந்தான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக கேட்டிருந்தானா, டிஎன்பிசியில் கேட்டிருந்தான். ஆமாம், குரூப் 2லேயே அதுலேயே கேட்டிருந்தான். அடுத்தது இங்கே பாருங்க, தெரியலையா, சரி கேட்டிருந்தான், இப்போ ரீசெண்டாக கேட்டிருந்தான். இது சி என்ன இருந்தது அப்படின்னாக்கா 2n பண்ணி -2, 2n பண்ணி -2, அது பண்ணால் அல்கைன். இதுவும் 2வதுல இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது, பார்த்து புரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் தேவையில்லை, உள்ளெல்லாம் போய் படிக்க வேண்டாம், விட்டுருங்க. ஹைட்ரோ கார்பன்களின் பண்புகள். குறைவான கார்பன் எண்ணிக்கையை கொண்டிருக்கும் ஹைட்ரோ கார்பன்கள் அறை வெப்பநிலையில் வாயுக்களாக உள்ளன. மீத்தேன், மீத்தேன் வாயுன்னு தானே சொல்கிறான், அதான் நேச்சுரல் கேஸ். இது தான், அதை பிடிச்சிட்டு வந்து கம்ப்ரஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நமக்கு விற்றுருவானுங்க. ஈத்தேன் குறைவான கார்பன் எண்ணிக்கை, இங்கே பாருங்க இது 2 தான், மீத்தேன் ஈத்தேன், இவங்க 2 பேர் தான். 2 இவர்கிட்ட 1 இருக்குது, இவர்கிட்ட 2 இருக்குது, அவ்வளோதான். இவங்களாம் என்ன எப்படி இருக்குது, இது இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்திக்கங்க. இதெல்லாம் போகப்போ அதிகமாகிடுச்சு, 3 4 5ன்னு வருது. இவங்களாம் லிக்விடாக இருப்பாங்க. ஹைட்ரோ கார்பன் நிறம் மற்றும் மனம் இல்லாதவை. எல்பிஜி கேஸ் இருக்குல்ல, அதுவும் ஹைட்ரோ கார்பன் தான், ஆனால் வாசம் வருது. அதில் ஒரு கேஸ் சேர்த்துவாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு லிக்விட் சேர்த்துவாங்க வாசனை வர்றதுக்காக. கேஸ் தான், லிக்விட் இல்லை கேஸ். எதுக்கு, லீக் ஆகுதா இல்லையான்னு தெரியாமல் போயிடும், அதுக்காக தெரியணுங்கிறதுக்காக தான் அந்த எல்பிஜி கேஸ் இருக்குல்ல, அதில் ஒரு இதை கலந்துருப்பாங்க. அதுக்கு பேர் என்ன, ஆமாம், நம்ம இதிலே போட்டிருப்பேன் பாருங்கள், கொஸ்டின் கேட்டிருப்பேன். அடுத்தது கார்பன் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது ஹைட்ரோ கார்பனின் கொதிநிலை அதிகரிக்கும். கொதிநிலை எண்ணிக்கை அதிகமாகுது, C3 4 5 போகும்பொழுது ஆக்சிஜனுடன் வினை புரிந்து இவை கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீரை கொடுக்கும். எரிஞ்சாவே ஆக்சிஜன் வேணும்னு பார்த்துருக்கோம். எரியுது அப்படின்னாக்கா கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் கார்பன் கூட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாக போகும், தண்ணி கிடைக்கும். நம்ம உடம்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்காப்போ எங்கே எரியுது, மைட்டோகாண்ட்ரியாவில், சரியா, தண்ணி ரிலீஸ் ஆகும். அதனால தான் குளிர் காலத்தில் அதிகமாக யூரின் போகும். ஏன், இந்த கார்போஹைட்ரேட் அதிகமாக உடஞ்சி நம்ம உடம்புக்கு வெப்பத்தை கொடுக்கும், சரியா, ரைட். அடுத்தது அப்போது அதே மாதிரி குளிர் காலத்தில் மூச்சு வாங்கும் பயங்கரமாக. ஏன், கார்போஹைட்ரேட் உடையினா என்ன வேணும், ஆக்சிஜன் வேணும், சரியா. அப்போது ஆக்சிஜன் இருந்தால் தான் உடையும். ஆக்சிஜன் எப்படி கிடைக்கும், மூக்கு வழியாக தான் கிடைக்கும். அப்போ உடஞ்ச கார்போஹைட்ரேட் உடஞ்சிருச்சு, ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். கார்பன் டை ஆக்சைடு வெளியில் தள்ளணுமா, அதான் மூச்சு வாங்குறது. அடுத்தது, சரியா. அடுத்தது மற்ற ஹைட்ரோ கார்பனுடன் ஒப்பிடும் பொழுது அல்கேன்கள் குறைவான வினைத்திறன் உள்ளவை. அல்கேன், எது அல்கேன், இது வினைத்திறன் அதிகம் போல் இருக்கு. அல்கீன் இதெல்லாம். அல்கைன்களில் முப்பிணைப்பு காணப்படுவதால் அவை அதிக வினைத்திறன் கொண்டு அல்கேன்கள் நிறைவுற்ற கரிமச் சேர்மங்கள், அல்கைன்களும் நிறைவுறா கரிமச் சேர்மங்கள். மேலே பார்த்தோம்ல, அப்போ என்ன அர்த்தம், இரு பிணைப்பு அல்லது மும்மை பிணைப்பு இருக்கும். இவங்க ரெண்டும் அல்கீனு அல்கைன். இது ஒரு பிணைப்பு நிறைவுற்றது, இது இரு பிணைப்பு, இது மும்மை பிணைப்பு. அப்போ இது அதிக வினைத்திறன், இதுவும் நல்ல வினைத்திறன் இருக்கும். இவரோட கம்மி, இவர் வினைத்திறன் இருக்காது, கம்மி, சரியா. ஹைட்ரோ கார்பன் நீரில் கரையாது. இப்போ தானே பார்த்தோம், ஆர்கானிக் காம்பவுண்ட் எதுவுமே தண்ணியில் கரையாது அப்படின்னு பார்த்தோம், கரெக்டா, ரைட். நிறைவுற்ற மற்றும் நிறைவுறா சேர்மங்களை கண்டுபிடிப்பதற்கான இதெல்லாம் வேண்டாம் நமக்கு, ஓவர் விட்டுருங்க அதெல்லாம்.
ஆல்கஹால். ஆல்கஹாலினுடைய ஃபார்முலா தான் இது. அசிட்டிக் அமிலம். அசிட்டிக் அமிலம் பார்த்தோமா, எங்கே எதுக்கு தேவை? வினிகரா? வினிகர். அதோட ஃபார்முலா அது. அடுத்தது எஸ்டர் கரைப்பானா? ஈத்தர், டை மெத்தில் ஈத்தர். அது 3 மட்டும் பார்த்துக்கங்க, அவ்வளோதான். ஈத்தேன், இது எத்தனால். வினை செயல் தொகுதி அப்படின்னாக்கா அதான் வினையில் ஈடுபடுவாங்க. அப்படியா? வெரி குட், வெரி குட். அதுதான் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதுதான் இது, இதுதான் வினை தொகுதி. எத்தனால், CHO, அசிட்டால் டீஹைடு. இங்கே CO-வா? வினை தொகுதி தானே CO. இந்த கருப்பு கலரில் இருக்கலாம் வினை தொகுதி, இவர் தான் ஈடுபடுவார். ரொம்ப அந்தளவுக்கு தேவையில்லை நமக்கு வினை தொகுதி. ரைட். அதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் ஓவர். இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. மீத்தேன், ஈத்தேன், ப்ரொப்பேன். மேலே பார்த்தோம்ல, பியூட்டேன், பெண்டேன். அங்கே மேலே உள்ளது. அங்கே வந்துட்டு சிம்பிளாக போட்டால் அங்கே பிரித்து போட்டிருக்கான். கரெக்டாக? அங்கே எப்படி போட்டிருந்தான்? ஃபார்முலா மட்டும் போட்டிருந்தான். இங்கே எப்படி வினை தொகுதி எது அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. புரியுதா? இது C2. இங்கே பாருங்கள், C2H4 தான் போட்டிருக்கான் ஈத்தேன் ஃபார்முலா. அங்கே எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும்னு போட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இதுவா? H4 எங்கே? பியூட்டேன் இல்லையா? ஈத்தேன். சரி சரி, இங்கே இருக்கு ஈத்தேன். பாருங்கள், அங்கே ஈத்தேன் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, C2H6 இருக்கும். சரியா? இங்கே வினை தொகுதியாக பிரித்து போட்டான். CH3 + CH3 அந்த மாதிரி இருக்கும் பாண்டு. ஒரு பாண்டா? ஒரு பாண்டு தானே, ஒரு பாண்டு. இதெல்லாம் வேண்டாம் நமக்கு, இல்லை ஓவர். இல்லை கெமிஸ்ட்ரி யாராவது டீச்சர் படிக்கிறீங்கன்னா படிச்சுக்கோங்க. எத்தனாயிக் அமிலம்? மெத்தனால் பார்த்துக்கோங்க. இது மெத்தனேலாமா, மெத்தனாயிக் அமிலம் அந்த மாதிரி. இது எத்தனால், எத்தனேலு, எத்தனாயிக் அமிலம். ப்ரொப்பனால், ப்ரொப்பனேல், ப்ரொப்பனோன். அடையாப்பா போதுங்க நமக்கு. நம்ம எது அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அது மட்டும் எடுத்துக்கோங்க. மெத்தனால் மட்டும் எடுத்துங்க. மெத்தனால், மெத்தனேல், எத்தனால். இதெல்லாம் ஆல்கஹால் குரூப். இதெல்லாமே ஆல்கஹால் குரூப் தான். ஆல்கஹால். இது ஆல்டிஹைடு, கீட்டோனு, கார்பாக்சிலிக் அமிலம். எத்தனால் லைஃப்பில் யூஸ் பண்ணுவோம், அதனால். CH3, CH2OH, எத்தனால். ஆல்கஹால். இதெல்லாமே ஆல்கஹால் தானே, இதெல்லாமே ஆல்கஹால் குரூப். கடைசியில் என்ன இருக்குது? அவங்க சொன்ன மாதிரி பாருங்கள், OH தான். இதெல்லாம் வினைத்திறன். ரைட், அப்படி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கடைசியில் OH கொடுத்துருந்தானாவே அந்த ஆள்னு வர பேர் எடுத்துருங்க, அவ்வளோதான். ஓகேவா? கடைசியில் CHO இருந்தது அப்படின்னா ஆல்டிஹைடு. அது 7ன்னு சொல்கிறான். மெத்தனேல், எத்தனேல், ப்ரொப்பனேல், பியூட்டனேல், பெண்டனேல். அது கீட்டோன், ப்ரொப்பனோன். இது நேல்னு சொல்லணும், நோன்னு சொல்லணும். அதை வார்த்தை மட்டும். ப்ரொப்பனோன். CH3, CO-வா? சாரி, CO. அடுத்தது கார்பாக்சிலிக் அமிலம். இது என்ன வினை தொகுதி?
சி 3 பேர் சேர்ந்ததா? ஓ சரி, ரைட். இதுலேருந்து கொஸ்டின் வரும், பார்த்துக்கங்க. சிம்பிள் தானே இது, மனப்பாடத்துக்கெல்லாம் அங்கே ஒன்றும் வேலை இல்லை. எத்தனால் ஆல்கஹால் என குறிப்பிடப்படுகிறது. அனைத்து விதமான ஆல்கஹால் பானங்களிலும் சில இருமல் மருந்துகளிலும் எத்தனால் உள்ளது. இருமல் மருந்து, அனைத்து ஆல்கஹால் பானம், பீரு அதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்துலேயும் இதாக இருக்குது. நோட் பண்ணிங்க, எத்தனால் தான் இருக்குது அதோட கெமிக்கல் ஃபார்முலா. அப்புறம் இருமல் மருந்து. இருமல் மருந்து குடித்தோன்னே கொஞ்சம் நேரம் மயமயன்னு இருக்கா, எந்த இவர் தான் ஒரு போய் சிறுமூலையை போய் இது பண்ணிடுவார், தூங்க வைப்பார், கொஞ்சம் நேரம் வேலை செய்யாத, பைபாஸ் பண்ணு அப்படின்றார். எத்தனால் இப்படி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இது இந்த மாதிரி லிங்கில் தான் இருக்கும். எத்தனால் தயாரிக்கும் முறை, அதாவது சுகர் கண்டன்ட்டு, ஸ்டார்ச்சு, சர்க்கரை இதெல்லாம் அதை வந்து உடைப்பாங்க, காற்றில்லா சுவாசத்தில் உடைப்பாங்க. யார் யூஸ் ஆவாங்க இதுக்கு, எந்த உயிர் யூஸ் ஆகும்? ஈஸ்ட்டை போட்டு நொதிக்க வைப்பாங்க. நொதித்தல்னா அந்த பெரிய பெரிய மாளிகைலாம் உடைக்கும் பொழுது எத்தனால் ப்ரொடியூஸ் ஆகும். கரும்பு சாறின் கழிவு பாகிலிருந்து நொதித்தல் முறையில் எப்படி தயாரிக்கணுங்க? நொதித்தல் பாருங்கள், எல்லாம் பயாலஜி எல்லாம் சேர்ந்து படிக்கும் பொழுது புரிஞ்சுது அப்படின்னா அப்போ தான் நம்ம எழுத்தறிவு உள்ளவன்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் சொல்லனா மனப்பாடம் தெரியும், வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு தெரிலனா எழுத்தறிவு இல்லாதவன்னு அர்த்தம். அங்கே படிக்கிறவெல்லாம் அவன் அப்படி பட்ட கேஸ் தான். அவன் தானே அதுக்கு என்னடா அர்த்தம்னு கேட்டால் அது அப்போ படித்தது தெரியலன்றான். நீ படிக்கவே இல்லை, முதல்ல வார்த்தையை மனப்பாடம் பண்ண, மந்திரம் ஓதுன சரியா, மந்திரம் தானே ஓடணும். என்னென்னு கேட்டால் கடன்னு ஒப்பிப்பான், அவ்வளோதான். என்னடா அர்த்தம் இதுக்கு தெரியாது. ஏன் அவ்வளோ தூரம்? எலக்ட்ரிசிட்டி இங்கே வர்றதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு தெரியும் எலக்ட்ரிசிட்டின்னா என்னென்னு? கரண்ட்டு யாருக்குமே தெரியாது. அப்படி தான் ரெடி பண்ணுறானுங்க. உங்கள் மேலே தப்பு இல்லை, சின்னதுலன்னு சொல்லி கொடுத்தா கற்றுக்க போகிற. அந்த நம்ம சொசைட்டி அப்படியே அந்த ஒரு குரூப் அவனுக்கு பண்ண வேலை. முதல்ல அவனுக்கு தெரியல, கற்றுக்கும் பொழுது மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருந்தான் மந்திரத்தை. இதே வந்து அதே மந்திரம் மாதிரி மனப்பாடம் பண்ணிக்கிட்டான். அப்புறம் அவன் தான் உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறானுங்க, அதே மாதிரி ஒப்பிச்சிட்டு போயிட்டானுங்க. கேட்டால் எவன் வார்த்தையை மனப்பாடம் பண்ணுறான், மூளை வலிமை ஜாஸ்தின்றானுங்க. சரியா? அப்போ தானே அங்கே ஏமாற்ற முடியும் எல்லாம். அதுக்கெல்லாம் எத்தனால் தயாரிக்கப்படுகிறது? கழிவு பாகு, செறிவு மிகுந்த கரும்பு சர்க்கரை, சுக்ரோஸ். என்ன இருக்கும்? சுக்ரோஸ். சர்க்கரையை படிகமாக்கும் பொழுது மீதமுள்ள ஆழ்ந்த நிறமுள்ள கூழ் போன்ற திரவமாகும். கரும்பு சர்க்கரை காய்ச்சிறாங்களே, மேலே உள்ள நல்லதெல்லாம் நம்ம கொடுத்துருவாங்க. கசடு இருக்கும், அதில் நிறையா மண்ணு கிண்ணெல்லாம் சேர்ந்து கசடு கருப்பாக இருக்கும். அதுதான் அது, அந்த இது. அதுக்கு பேர் என்ன? கரும்பு சக்கைக்கு பேர் பக்காசு, இது வேற. அது விட்டுருங்க. மொலாசஸ் அதுக்கு பேர், இங்கிலீஷில் மொலாசஸ். அந்த கசடு இருக்குல்ல, அதை எடுப்பாங்க, அதை தான் அங்கே இங்கே யூஸ் பண்ணுவாங்க. இதில் 30% சுக்ரோஸ் உள்ளது. அந்த மொலாசஸில் என்ன இருக்குது? 30% சுக்ரோஸ். இதை படிகமாக்கும் முறையில் பிரித்தெடுக்க இயலாது. அதிலேருந்து பிரிக்க முடியாது, கசடுலேருந்து. இது மாதிரி நிறையா படிநிலை இருக்காமா. இதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க ஃபஸ்ட்டு. சரி, பார்ப்போம். இந்த அமோனியா உப்பெல்லாம் சொல்லியிருக்கிறானுங்க, அதெல்லாம் பார்க்கணும். கழிவு பாகில் சர்க்கரையின் செறிவு 8 to 10% நீரினால் நீர்க்கப்படுகிறது. நீர்க்கப்படுகிறதுனா என்ன அர்த்தம்? தண்ணி ஊற்றி கலைஞ்சினா நீர்த்து போதல், நீர்த்து போக வைக்கிறது, டைல்யூட் பண்ணுறது இங்கிலீஷில். தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றுனா முடிஞ்சு போச்சு. எலுமிச்சம் சாறு ஏன் தண்ணி ஊற்றி கலக்குறீங்க? அது ஆசிடு, நீர்த்து போக வைக்கிறோம். தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றுனா கான்சன்ட்ரேட்டடு டைல்யூட்டர், தண்ணி ஊற்றும் பொழுது. அதில் அமோனியா உப்பு சேர்க்குறாங்களாம். நொதித்தலின் பொழுது ஈஸ்டிற்கு தேவையான நைட்ரஜன் கலந்த உணவினை கழிவு பாகு கொண்டுள்ளது. நைட்ரஜன் அளவு குறைவாக இருப்பின் அமோனியம் சல்பேட் அல்லது அமோனியம் பாஸ்பேட் சேர்ப்பதன் மூலம் உரமூட்டப்படுகிறது. அமோனியா, இது அமோனியம், நைட்ரஜன் தானே இருக்குது, செல்லு ஃபார்ம் ஆகணும்ல. ஈஸ்ட்டுங்கிறது ஒரு செல்லு தானே, அது இன்னும் நிறையா செல்லாக மாறணும். சாப்பாடு இருக்குது, அதில் சுகர் இருக்குது, அதுலேருந்து கார்போஹைட்ரேட் எடுத்துக்கும். பட் அது இன்னொரு குட்டி போடணும்ல, அதுக்கு என்ன வேணும்? நைட்ரஜன் வேணும். அதுக்கு தான் இது, புரியுதா? அமோனியம் உப்பு சேர்க்குறாங்க. அப்புறம் ஈஸ்ட்டு அதுக்கு சேர்த்து தண்ணி ஊற்றி கலக்குறாங்க. ஃபஸ்ட்டு
இது கிராமத்தில் சாராயம் காய்ச்சினா அவன் பாட்டில் செஞ்சிருவான், அவனுக்கு தெரியும். ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரியாது, என்ன நடக்குதுன்னு இங்கே சொல்கிறான், அவ்வளோதான். அப்புறம் அமோனியம் உப்பு சேர்க்குறாங்க. அப்புறம் ஈஸ்ட்டு தான் யார்? பூஞ்சை. ஒரு செல் உயிரியா? ஒரு செல் உயிரி. காற்று இல்லாத நிலையில் என்ன அவனுக்கு, காற்றுனா இது ஆக்சிஜன் இல்லாத நிலையில் என்ன அவன் அது சுவாசிக்கும். ஈஸ்ட்டு சேர்த்தல் கடையிலே கிடைக்கும் ஈஸ்ட்டு. இந்த கரைசலை பெரிய தொட்டியில் கொண்டுட்டு போகிறாங்க, அதில் ஈஸ்ட்டை கலக்கி விடுவாங்க. பின்னர் ஈஸ்ட் சேர்க்கப்பட்டு கலவை 303 கெல்வின் வெப்பநிலையில் சில நாட்களுக்கு வைக்கப்படுகிறது. அது உள்ளே போட்டுருவாங்க. அதை சாப்பிட்டு பெருகிக்கிட்டே இருக்கும். காற்றில்லா சுவாசத்தில் ஆளுகால ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? 303 கெல்வின்னாக்கா இதை டிகிரி செல்சியஸாக கன்வெர்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணணும்? டிகிரி செல்சியஸாக கன்வெர்ட் பண்ணா 273 மைனஸ் பண்ணுங்கள். 303 273 மைனஸ். சரி, போய்ட்டு வாங்க. நாளைக்கு வந்துடுங்க, சீக்கிரம் ஒரு 9:30 வந்துடுங்க. 303 மைனஸ் 273 எவ்வளோ வரும்? 30 டிகிரி செல்சியஸில் வைக்கணும். சரியா? இப்படி அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா இதில் கேட்பாங்க கொஸ்டின். டிகிரி செல்சியஸ் கொடுத்துட்டு என்னவா மாற்ற சொல்லுவான்? கெல்வினா மாற்ற சொல்லுவான். கெல்வின் கொடுத்துட்டு டிகிரி செல்சியஸ் ப்ராக்டிக்கலாக மாற்றிடணும். அப்போ உட்காந்து படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போகக்கூடாது மனப்பாடம் பண்ணிக்கிட்டு. அந்த நாட்களில் ஈஸ்டில் உள்ள இன்வெர்டேஸ், அந்த நாட்களில் எத்தனை நாளாக? சில நாட்களுக்கு. அந்த சில நாட்களின்னு அர்த்தம். அந்த நாள்லாம் எந்த நாள்னு தேடாதீங்க, கிமுவா கிபி அதெல்லாம் இல்லை. அந்த நாட்களில் இன்வெர்டேஸ் சைமேஸ் ஆகிய நொதிகள் சர்க்கரையை எத்தனாலாக மாற்றுகிறது. முன்னாடி பார்த்துருப்போம். ஈஸ்டில் இருக்கக்கூடிய நொதிகள் எது எது? நொதினா என்ன அர்த்தம்? கேட்டலிஸ்ட்னா தமிழில் வினையூக்கி. நொதினா என்னது? வினையூக்கி. வினை வேகம். பெரிய மாலிகுல் சின்னதாக உடைகிறது, அல்ல சின்ன மாலிகுல் பெருசாக ஃபார்ம் ஆகிறதுக்கு தூண்டி விடுறது, அதான் வினையூக்கிகள். தமிழ்லேயே இருக்கும். தமிழில் பாருங்கள், வினையூக்கி, வினையை வேகப்படுது, ஊக்கப்படுத்துறது, அதான் தாய்மொழி. அது மாதிரி சர்க்கரையை எத்தனாலாக மாற்றுகின்றன. கார்போஹைட்ரேட் யார் யார்? இன்வெர்டேஸும் சைமேஸும். இன்வெர்டேஸ் சைமேஸ் பாருங்கள். இன்வெர்டேஸ் என்ன பண்ணுறாரு? உடச்சி இங்கே பாருங்க தானே. சர்க்கரை தெரியல நமக்கு, ஃபார்முலா புரியுதா? கெமிஸ்ட்ரி பயமா? தண்ணி ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி குளுக்கோஸாக மாறிடுச்சு பாருங்கள். ப்ரோக்டோஸ்னால் என்னது? இதான் கார்போஹைட்ரேட் தான் ப்ரோக்டோஸ்ன்றான். கார்போஹைட்ரேட்டுக்கு இன்னொரு பேர் என்னது? ப்ரோக்டோஸ். C6H12 பெரிய மாலிகுலில் சின்னதாக உடஞ்சிடுச்சு. இது குளுக்கோஸ். என்னது? இதுக்கு என்ன வித்தியாசம்? அங்கே ஃபார்முலா இதில் லிங்க் ஆகிருக்கக்கூடிய வித்தியாசமாக இருக்கும். என்னம்மா? ஆமாம், அதுதான். சரி, ரைட். அது மாதிரி ஓகேவா? இது குளுக்கோஸு. இந்த ஃபார்மில் இருந்தால் அங்கே பார்த்தோம்ல லிங்க் ஆகக்கூடிய மெத்தடு, அதில் மாறி இருக்கும். கெமிக்கல் ஃபார்முலா ஒன்று, பேர் வேறு. அங்கே லிங்க் ஆன விதம் இருக்குல்ல, அது வேரி ஆகிருக்கும். அந்த காரணம். குளுக்கோஸ். திரும்ப இதை விட்டுரும். ஃப்ரக்டோஸு வேலைக்கு ஆகாது. திரும்ப எதை எடுத்துக்குது? குளுக்கோஸ் எடுத்து, அல்லது ஃப்ரக்டோஸா? சரி, ரெண்டையுமே எடுத்துக்குது. எடுத்துட்டு இப்போ என்ன கிடையாதுங்க? ஆக்சிஜன் கிடையாது பாருங்கள். எதுவுமே சேரல பாருங்கள். அங்கே கூட தண்ணி சேர்ந்துச்சு, இங்கே எதுவுமே சேரல. அதனால தான் தண்ணி ஊற்றுறாங்க, நிறையா தண்ணி ஊற்றி கலக்கி வைக்கிறாங்க. இங்கே எதுவுமே சேரல. திரும்ப இது என்ன பண்ணுது? சைமேஸ் தான் இந்த வேலை பண்ணுறாரு. எத்தனாலாக மாற்றுறாரு. ப்ளஸ்ஸு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். நொதித்தல் செயல் நடந்துச்சு அப்படின்னாக்கா அங்கே புளிப்பு வர்றது இந்த எத்தனால், வேறு ஏதாவது ஆசிடு அந்த மாதிரி ஏதாவது உற்பத்தி ஆகும். ப்ளஸ் அது கூட கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். இட்லி மாவு புளிக்கிறது பார்த்தோமா? அங்கேயும் இதே மாதிரி தான் நடக்கும். காற்று இல்லாத சூழ்நிலையில் பாக்டீரியா மாவு உப்பு போட்டு கரைக்கிறாங்களே, அவங்க கையில் உள்ள பாக்டீரியாலாம் மாவில் கலக்கும். அதனால தான் கையை எப்போ பார்த்தாலும் சானிடைசர் வச்சு தொடச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா மாவு புளிக்காது. சரியா? சரி, அது மாதிரி
அப்படி மாவு புளிக்கும் பொழுது உள்ளே அந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்குல்ல, கேஸ் அதில் இருக்கும். அப்புறம் இட்லி ஊற்றும் பொழுது அந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எல்லாம் இருக்கிறதுனால தான் இட்லி பஞ்சு மாதிரி புஃப்னு வரும். இதே வேலையை தானே பண்ணுவாங்க. இதே வேலை எங்கள் பேக்கரியில் ஈஸ்ட்டு கலங்கு பார்த்துருக்கோம். ஈஸ்ட்டு மாவை பஞ்சு பஞ்சாக சரி என்னது ரொட்டி மாவை மிருதுவாக மாற்றுவதற்கு ஈஸ்ட்டு கலக்குறாங்க. இதே ப்ராசஸ் அங்கே நடக்கும். போய் பார்த்தீங்கன்னா ஒரே சின்ன லேயர் மாதிரி தான், இந்த புரோட்டாக்கு மாதிரி தான் தேய்ச்சி வைப்பான். அதில் புஷ்ஷுன்னு இப்படி ஆகிடும் கார்பன் டை ஆக்சைடு. இட்லியில் என்ன நடக்குதோ அது. ஓகேவா? அடுத்தது நொதித்த நீர்மம் கழுவு நீர்மம் அப்படின்றாங்களாமா. நொதித்த நீர்மம் இது கலந்து அது கூட என்ன இருக்கும், தண்ணி இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு எத்தனால் எல்லாம் சேர்ந்துருக்கும். அதுக்கு பேர் என்ன, கழுவு நீர்மம். இங்கிலீஷில் வாஷ், கழுவு நீர்மம் வாஷ். அப்புறம் டிஸ்டிலேஷன் என்ன அர்த்தம், அதை சூடு பண்ணி அதிலேருந்து ஆவியாக மாற்றுவாங்க. அதில் என்ன எத்தனால் தண்ணி எல்லாம் கலந்துருக்குல்ல, அந்த எத்தனால் வந்துட்டு பாயிலிங் பாயிண்ட் வந்துட்டு கம்மியான பாயிலிங் பாயிண்டில், அதாவது தண்ணி இருக்குது எத்தனால் இருக்குது. சூடு பண்ணும் பொழுது ஈஸியான எத்தனால் மட்டும் பாயிலிங் பாயிண்ட் கம்மியாக நீரோட கம்மியாக இருக்கும். அப்போது ஆவியாகி வெளியில் வரும். அதை பிடிச்சி வச்சுக்குவாங்க. கழிவு நீர்மத்தை 15 முதல் 18% ஆல்கஹாலாலும் மீதி பகுதி நீராக இருக்கும். அதில் எதில் அந்த வாஷ் கழிவு நீர்மத்தில் எவ்வளோ எத்தனால் இருக்குது, 15லேருந்து 18% இருக்கும். இப்போ அதை பிரித்து எடுக்கணும். அதுபோல் காய்ச்சி வடித்தல். முக்கிய பின்னப்பகுதியாக கிடைத்த எத்தனாலின் நீர் கரைசல் 95.5 எத்தனாலையும் 4.5% நீரையும் பெற்றுள்ளது. பின்ன காய்ச்சி வடிக்கும் பொழுது அது கூட கொஞ்சம் தண்ணி ஆவியாகி வந்துடும். அப்போ அதில் 9.5% எத்தனால் கிடைக்கும். இதுக்கு பேர் தான் எரி சாராயம். இதை அப்படியே குடிச்சிடக்கூடாது. அதை குடிச்சு இப்படி தான் அங்கே சாகுறானுங்க சத்தானுங்களே. இப்போ அந்த கதை அதை டைல்யூட் பண்ணணும். அப்புறம் இன்னொரு ப்ராசஸ் பண்ணி வேற ஒரு பொருளாக மாற்றணும். மாற்றிட்டு அதில் தண்ணி ஊற்றி கலந்து குடித்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா செத்து போயிடுவான். கடையில் வைக்கிறதுல பிராண்டி விஸ்கி அதெல்லாம் அதுலேயுமே என்ன ஆகுனா, இந்த எரிசாராயம் தான் ஃபஸ்ட்டு வரும். எரிசாராயத்தை ப்ராசஸ் பண்ணணும், 2-3 ப்ராசஸ். அது பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே சேல் பண்ணணும். அதுக்கு அங்கே கவர்மெண்டோட ஆஃபீஸர் அங்கே உட்காந்துட்டே இருப்பான் ஃபேக்ட்ரியில். இல்லைன்னா என்ன ஆயிரும், அந்த மாதிரி செத்து போயிடுவானுங்க. என்னால் கிடையாது. இக்கலவை சுமார் 5லிருந்து 6 மணி நேரம் சுட்ட சுண்ணாம்பு சேர்த்து காய்ச்சி வடிக்கப்பட்டு 12 மணி நேரம் வடிக்கப்படும். அதுக்கப்புறம் அதுங்கேருந்து வந்து கலவை மீண்டும் காய்ச்சி வடிக்கும்போது தூய ஆல்கஹால் 100% கிடைக்கும். இந்த ப்ராசஸ் பண்ணி தூய ஆல்கஹால் எத்தனாலிருந்து தான் அந்த ஆல்கஹால் கிடைக்கும். ஈஸ்ட் என்பது பூஞ்சை வைப்பு, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். வினை வேக மாற்றி கேட்டலிஸ்ட். சிக்கலான கரிமிச்சங்களையும் ஈஸியாக உடச்சிடுவாங்க. பால் தயிராதல் அதே வேலை தான். சரியா? பாலில் உள்ள எதை மாற்றுவாங்க அவங்க, புரோட்டீன் தேவை. இங்கே புரோட்டீன் இருக்குதா இல்லையா தெரியல, அதனால தான் எதை சேர்க்குறான், அமோனியா உப்பு சேர்க்குறான். பாலில் புரோட்டீன் இருக்குது, ஈஸியாக நொதிச்சிடும். ப்ளஸ் அதில் உள்ள ஃபேட் இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சு. இதில் சுகர் இருக்கும், அதில் ஃபேட் இருக்கும். சரியா? எல்லாமே சயின்ஸு. ஒவ்வொரு செகண்டும் கெமிஸ்ட்ரி தான். கெமிஸ்ட்ரியை பார்த்து பயப்படக்கூடாது. எத்தனால் இனிய மனமுடைய நிறமற்ற எரிசுவை, எரிக்கும் மூக்கு ஒரு மாதிரி இருக்கும், நெடி மாதிரி இருக்கும், எளிதில் ஆவியாகக்கூடியது. கொதிநிலை பாருங்கள், இவ்வளோ தான். நீரோட கொதிநிலை என்ன, அதனால தான் கொதிக்க சூடு பண்ணும்பொழுது இது ஆவியாகி மேலே போகும். இருந்தாலும் 78 டிகிரியில் தண்ணி ஆவி ஆகாதா? ஆகும், தண்ணி ஆவி ஆகும். அதனால தான் என்ன இருக்குது, எத்தனாலில் 4.5% யார் இருக்கா? ஆமாம். அதன் ஒத்த ஆல்கேன்களை காட்டிலும் அதிகம் ஈத்தேனில் கொதிநிலை. ஈத்தேனோட கொதிநிலை வந்து
184 கெல்வின். 184 கெல்வின். இது நீருடன் எல்லா விகிதத்திலும் முழுவதுமாக கலக்கிறது. எது? எத்தனால் தண்ணியில். வேதிப்பண்புகள். எத்தனாலை அதிக அளவு அடர், என்னமா இது? அடர் சல்ஃபியூரிக் ஆசிடா? சல்ஃபியூரிக் ஆசிட். அடர்னா டைல்யூட் பண்ணாமல் இருக்குன்னு அர்த்தம். தண்ணி ஊற்றினா டைல்யூட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 443 கெல்வின் வெப்பப்படுத்தும் பொழுது மூலக்கூறில் உள்ள நீர் நீக்கம் ஏற்பட்டு ஈத்தீனை தருகிறது. தண்ணி வெளியேறிடுது. என்ன பண்ணால் போதும்? அதை அப்படியே எடுத்து தண்ணி கலந்துட்டு என்ன பண்ணுங்க? சூடு பண்ணணும். ஹீட்டு கிடச்சின்னா உடஞ்சிடும். அதுவாக உடஞ்சி தண்ணியை ரிலீஸ் பண்ணிடும். சோடியத்துடன் வினைபுரியுமா? வினைபுரியுது. சோடியத்துடன் எத்தனால் வினைபுரிந்து ஹைட்ரஜன் கேஸை ரிலீஸ் பண்ணுது. இப்படி தான் கேட்பான். சோடியத்துடன் வினைபுரிந்தால் என்ன கேஸ்? ஃபேக்டாக கேட்கணும் அப்படின்னா ஃபார்முலா கொடுக்க மாட்டான் அவங்களுக்கு. சரியா? சோடியத்துடன் எத்தனால் வினைபுரிந்தால் என்ன கேஸ் ரிலீஸ் ஆகும்? இது கொஸ்டின் எப்படி வரும்? எத்தனால் 443 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணாக்கா என்ன ரிலீஸ் ஆகும்? வாட்டர், H2O மாலிகுல் ரிலீஸ் ஆகும். இதெல்லாம் எந்த விதிப்படி? இதெல்லாம் இந்த பக்கம் எது உள்ளே போகுதோ அது இந்த பக்கம் ரிலீஸ் ஆகிரும். இல்லை நாங்கள் ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு அர்த்தம். என்ன விதி? சத்தமா? பொருண்மை அழியா விதி. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். அந்த விதிப்படி தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு. அந்த விதிப்படி தான் கெமிஸ்ட்ரி லேபில் வச்சு பண்ணிகிட்டு இருக்கான். அந்த 2 விதி தான் உலகமே. சரி, அடுத்தது ஆக்சிஜன் ஏற்றம் அடையுதா? இங்கிலீஷில் ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன்னா என்ன? ஒரு பொருளில் ஆக்சிஜன் சேர்ந்துச்சுனாக்கா ஆக்சிஜன் ஏற்றம். அல்லது எதை 2 ரிலீஸ் பண்ணணும்? ஹைட்ரஜனையும் எலக்ட்ரானையும் ரிலீஸ் பண்ணால் ஆக்சிஜன் ஏற்றம். அப்படியே ஆப்போசிட் பார்த்துக்கோங்க. ரிவிஷன் அங்கங்கே பண்ணிக்கணும், அவ்வளோதான். சரி, எத்தனாலை காரம் கலந்த அல்லது அமிலம் கலந்த கொண்டு ஆக்சிஜன் ஏற்றம் செய்யும் பொழுது எத்தனாயிக் அமிலம் உருவாகிறது? என்ன செய்யுது? ஆக்சிஜன் எங்கே ஆட் ஆகுது? ஒன்று இங்கே 2 வந்துருச்சாங்க. 2 உள்ளே ஆட் ஆகுது. ப்ளஸ்ஸு எது ரிலீஸ் ஆகுது? ஒரு H2O வெளியில் போயிடுச்சு. ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது பாருங்கள். ஹைட்ரஜன் 2, 5, 6. ஓகேவா? 3, 4, 5. இன்னொன்று இங்கே தான் 2 இருக்கா? 6. சரியாக போச்சு. ஆக்சிஜன் 1 ப்ளஸ் இதிலேருந்து ஒரு ஆக்சிஜன் வந்துடுது, O2. இதிலேருந்து ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு ஆக்சிஜன் இங்கே அடையிறது, இன்னொரு ஆக்சிஜன் இங்கே அடையிறது. அப்போ எத்தனால் வந்துட்டு காரம் அல்லது அமிலம். இது அமிலம், இது காரம். இது 2 கூட வினைபுரியும். இங்கே ப்ளஸ் போடணும் ஆக்சுவலாக. அதில் உள்ள ஆக்சிஜன் மட்டும் 2 மட்டும் பிரிஞ்சு இங்கே போய் சேர்ந்துருது. இதுலேருந்து 2 அதான் இந்த பிரிஞ்சிருக்கான். O7 இருக்குல்ல, அது மட்டும் 2 பிரிஞ்சு போய் சேர்ந்து எதை ரிலீஸ் பண்ணுது? தண்ணி. எஸ்டர் ஆக்குதல். எஸ்டர் ஆக்குதல் எங்கன்னு பார்த்தோம்? எதுக்குன்னு பார்த்தோம்? எக்ஸ்டர் ஆக்குதல் வினை. ஆல்கஹால் கார்பாக்சிலிக் அமிலத்துடன் வினைபுரிந்து பழச்சாற்றின் மணமுடைய சேர்மத்தை தருகிறது. நிறைய பழச்சாறுன்னு வாங்கி குடிக்கிறோம்ல, டப்பால் அடைச்சல்லாம், அதெல்லாம் கெமிக்கலு. அப்படியே மாம்பழம் மாதிரி இருக்கும், அது மாசா இல்லை. சரியா? அப்புறம் என்னது பேண்டா, ஆரஞ்சு மாதிரி இருக்கும், எல்லாம் கெமிக்கல் தான். இந்த மாதிரி எஸ்டர்னால் என்ன பார்த்துக்கோங்க. முக்கியமான கான்செப்டு பழச்சாறு. எத்தனால் எத்தனாயிக் அமிலத்துடன் அடர் என்னது? சல்ஃபூரிக் ஆசிட் முன்னிலையில் எத்தில் எத்தனோயேட் என்ற எஸ்டரை தருகிறது. அடுத்தது இது ஒன்று. ஆல்கஹால் கார்பாலிக் அமிலத்துடன் வினைபுரிந்து உருவான சேர்மம் எஸ்டர் பழச்சாறின் மனம் கொண்டது எனப்படுகிறது. நோட் பண்ணிக்கோங்க. எஸ்டர் ஆக்குதல். ஹைட்ரஜன் நீக்கம். அதேமாரி எத்தனாலின் ஆவியை வெப்பப்படுத்தப்பட்ட கார்பன் வினையூக்கியின் முன்னிலையில், வினையூக்கி கார்பன் காப்பர் Cu
காப்பர் வினையூக்கி அது வேறு ஒரு பொருளாக வெளியில் வராது, வினையூக்கி. அதனால தான் இங்கே வச்சுக்கிறாங்க. வினையூக்கிலாம் அங்கே சேர்த்தக்கூடாது. செலுத்தும் போது ஹைட்ரஜன் நீக்கமடைந்து அசிட்டால்டி ஹைடை தருகிறது. இந்த அசிட்டாடிக் ஹைடு என்ன ரிலீஸ் ஆச்சு? 3, 5, 6 3 1 4 தான் இருக்குது. 2 ஹைட்ரஜன் கேஸ். ஹைட்ரஜன் இப்படி இருக்குமா? தனியாக இருக்க முடியாது. இப்படி தான் இருக்க முடியும், வாயுவாக தான் இருக்கும். எரிதல் எரியுமா? தாராளமாக எரியும். எத்தனை நாள்? தாராளமாக எரியும். ஹைட்ரோ கார்பன் தானே. எரிதலுக்கு துணை புரிகிறவர் யார்? ஆக்சிஜன். ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டே வினை புரியும். ரைட். எரிசாரம் எங்கேம்மா யூஸ் பண்ணுவாங்க எரிக்கிறதுக்கு? கெமிஸ்ட்ரி. வேறு யார்? சயின்ஸ்லாம் லேபில் யூஸ் பண்ணுறாங்கல்ல, லேபில். இதுதான் அது ஒரு சின்ன விளக்கு மாதிரி வச்சு எரிய விடுவாங்கள்ல, எரியறதே தெரியாது பாருங்கள் லேப்லலாம். அதில் யூஸ் பண்ணுறது என்னது? எரிசாராயம் தான். எல்லாம் சயின்ஸ். இத்தனை பேர் இருக்கீங்க, யாருமே சொல்லலை. ஆல்கஹால் தான் அது. திறந்து வச்சிங்கன்னா ஆவி ஆயிரும். திறந்து வச்சுட்டு போங்க, அடுத்த நாள் ஆவி ஆயிரும். அப்புறம் டீச்சர்ட்ட அடி வாங்குவோம். வாங்கியிருக்கீங்களா? ஆமாம். அடுத்தது பயன். எத்தனை நாள்னால பயன். அதான் பழமொழி சொல்லி வச்சுருக்கான், நீ புரிஞ்சிக்கூடாது அப்படின்னா ஏட்டு சுரக்காய் கறிக்கு உறவாது. அதனால் இதை வாழ்க்கையோட கம்பேர் பண்ணாத, வார்த்தையை மனப்பாடம் பண்ணு, வாந்தியேடு, முட்டாளாவேரு அப்படின்ட்டு. என்ன பிளான் பாருங்கள் அவனுங்க. சரி, மருத்துவமனையில் காயங்களை துடைத்து எடுக்கும் புரைத்தடுப்பானாக பயன்படுது. எத்தனை நாள்? அதில் பார்ப்பாங்கள்ல, டிஞ்சர்லாம் இருக்குல்ல, காயங்களை துடைத்தெடுக்கும் புரைத்தடுப்பான். டிஞ்சரில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். ஆல்கஹாலும் இன்னொன்று இருக்குமே. அடுத்தது வாகனங்களில் குளிர்விப்பானில் தண்ணீர் உறைவதை தடுப்பதில் பயன்படுது. வாகனங்களில் எங்கேம்மா குளிர்விப்பான் இருக்கும்? என்ஜின் ஓடுதா? என்ஜின் ஓடும்பொழுது என்ன ஆகும்? எப்படி சூடாகும்? என்ஜினில் உள்ள பொருள் உராய்வுனால என்ன ஆகும்? சூடாகும். இன்னொன்று கார்போஹைட்ரேட் உடையுமாங்க. பெட்ரோல் இருக்குல்ல, அது என்னது? ஹைட்ரோ கார்பன் தானே. ஹைட்ரோ கார்பன் என்ன ஆகும்? உடையும் பொழுது ஹீட் ரிலீஸ் ஆகுமா? மெயின் ஹீட் அது. ரெண்டாவது உராய்வுக்கு தான் இது ஊற்றிடுறாங்க, லிக்விட் ஊற்றிடுவாங்க, ஆயில். அந்த உராய்வை குறைச்சி சம்திங் அதையும் ஹீட் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் இது உடையுதில்ல, எது? பெட்ரோல் டீசலில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் அவ்வளோ ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ என்ஜின் ஹீட் ஆகும். சரியா? அப்போ என்ஜினை சுற்றியில் தண்ணி வச்சுருப்பாங்க. அவர் தான் யார்? கூலர் தண்ணி வச்சுருப்பாங்க, அதான் ரேடியேட்டர். கூல் பண்ணிக்கும் என்ஜினை. மலை பிரதேசத்துக்கு போனீங்கன்னா என்ன ஆகும்? ஜம்மு காஷ்மீர், அப்புறம் அந்த துருவ பகுதிக்கெலாம் போனால் என்ன ஆகும்? டெம்பரேச்சரு மைனஸில் இருக்குமா? அப்போ என்ன இது உடனே ஃப்ரீஸ் ஆகிடும். அப்போ வேலை செய்யாது. புரிஞ்சுதா? அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அதில் இந்த எத்தனால் கொஞ்சம் கலந்து விட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பூஞ்சைகள் மற்றும் பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர்களை அழிக்க கைகளை தூய்மையாக்கும் கிருமிநாசினி, ஹேண்ட் சானிடைசர். எல்லோரும் தொடச்சிக்கிட்டோம்ல, எத்தனால் தான். அதை குடித்தா செத்து போயிடுவானுங்க. அதை ஏன்னா ப்ராசஸ் பண்ணால் தான் குடிக்க முடியும். சரியா? ரைட். அதுதான் கை போட்டு தொடச்சிட்டே இருந்தோம்ல. சார் வேறு வாசனை வந்துச்சு சார், எரி வாசனை இருந்துச்சுன்னா ப்யூராக இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் தண்ணி கையில் ஊற்றணுன்னு என்ன ஆயிரும்? ஆவி ஆயிரும். ஜில்லுன்னு இருக்கும் பாருங்க ஊற்றணுன்னு. அதுமாதிரி பயன்படுத்தப்படுகிறது. காயங்கள் கிருமி தொற்று ஏற்படாமல், அதை பேசியாச்சு. அடுத்து மருந்துகள், எண்ணெய்கள், கொழுப்பு பொருட்கள், வாசனை பொருட்கள், சாயங்கள் போன்றவற்றை கரைப்பான். எத்தனால் என்னது? ஃபேட் உள்ளதெல்லாம் என்ன அது கரைக்காது, தண்ணி. ஸோ எத்தனாலில் அந்த கரைப்பானை பயன்படுத்துவாங்க சால்வெண்ட்டாக. மெத்தில் ஆல்கஹால் கலந்த சாராயம். மெத்தில் ஆல்கஹால் 95% எத்தனால் மற்றும் 5% மெத்தனால். அதான் மெத்தில் ஆல்கஹால். பெட்ரோல் மற்றும் எத்தனால் கலந்த கலவை. பெட்ரோலும் எத்தனாலும் கலந்துருந்தாங்கனாக்கா அதுக்கு பேர் ஆற்றல் ஆல்கஹால். ஆமாம், நோட் பண்ணிக்கோங்க. மெத்தில் ஆல்கஹாலில் எத்தனை % இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இயல்பு தன்மை இழந்த ஆல்கஹால் எத்தனால் மற்றும்
பிரிடின் கலந்த கலவை, இயல்பு தன்மை இழந்த ஆல்கஹாலம். அந்த வார்த்தையை வச்சுக்கோங்க. உணவுப் பொருள் சுவையை கூட்டுவதற்கு பயன்படுகிறது. வெண்ணிலா சாறு, வெண்ணிலா எசன்ஸ் இருக்குல்ல, அந்த வெண்ணிலா ஆக்சுவலாக என்னது அது, ஏதாவது பழமா? ஆனால் அந்த வெள்ளினா சாரே வந்து அந்த இதில் தயாரிக்கிறது தான் உணவு சுவையூட்டி வெண்ணிலா. இவை ஆல்கஹால் நீர் கலந்த கரைசலின் வெண்ணிலா விதைகள் வினைக்குட்படுத்தப்பட்டு தயாரிக்கப்பட்டு தான். வெண்ணிலாங்கிறது ஏதோ ஒரு மரம் செடி ஏதோ ஒன்று பழம் வருது, அதில் விதை வருது, அந்த விதையை எடுத்து ஆல்கஹால் தண்ணி கலந்த கலவையில் போட்டுருவாங்களாமா. அந்த எசன்ஸ் அங்கேருந்து தான் கிடைக்குது, வெண்ணிலா எசன்ஸ். அப்போ நம்ம சாப்பிட்ற எல்லாமே என்னது, எல்லாம் கெமிக்கல் தான். ரைட். அடுத்தது எத்தனாயிக் அமிலம். எத்தனாயிக் அமிலம் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தோம், இப்போ தான் வருதா? அல்லது அசிட்டிக் அமிலம். எத்தனாயிக் அமிலத்துக்கு இன்னொரு பேர் என்னது, அசிட்டிக் அமிலம். சரியா? எத்தனாயிக் அமிலம் அல்லது அசிட்டிக் அமிலம். வினை தொகுதி எது? COOH. ஓகே. எங்கே யூஸ் ஆகுது அசிட்டிக் அமிலம்? வினிகரா? வினிகர் பதப்படுத்துறது, வினிகர் ஊறுகாய் போடுறதுக்கு, பதப்படுத்துறதுக்கு, அதுக்கும். மூலக்கூறு வாய்ப்பாடு இது இப்படி இருக்கும், ஆனால் லிங்க் ஆனது இப்படி லிங்க் ஆகிருக்கும். சரியா? இங்கே பாருங்கள், இது ஒன்று, இது ஒரு தொகுதி, இது ஒன்று, இது ஒரு மாலிகுல், இது ஒன்று. ஸோ இது மூணு தான் வினை தொகுதியா, இது அப்படியே ஒன்று சேர்த்து. எத்தனாலை காரம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அல்லது அமிலம் கலந்த பொட்டாசியம் டைகுரோமேட். மேலேயே பார்த்தோம்ல, கரைசலை கொண்டு ஆக்சிஜனேற்றம் அடைய செய்யும் பொழுது எத்தனால். ஆக்சிஜனேற்றம் அடைகிறது பார்த்தோம்ல, அது எத்தனாயிக் அமிலம் ப்ளஸ்ஸு தண்ணி கிடைக்கும். இதோட எத்தனாயிக் அமிலத்தினுடைய பண்புகள், இயற்பியல் பண்புகள். எத்தனாயிக் அமிலம் நிறமற்ற விரும்பத்தகாத மனமுள்ள ஒரு நீர்மம். நிறம் கிடையாது, விரும்பத்தகாத ஒரு மனம் உள்ள ஒரு நீர்மம். பயங்கரமான வயிற்று குடலை பிடி உருவுற மாதிரி இருக்கும் இது. சரியா? ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சிருந்தீங்க, கெமிஸ்ட்ரி லேப் பக்கம் போனீங்கன்னா என்னைக்காவது பயங்கர நாத்தடிக்கும். ஆமாம். புளிப்பு சுவை உடையது. புளிப்பு சுவை என்னென்ன அர்த்தம்? அமிலம். அதான் அமிலன் தானே பேரே வச்சுருக்கேன், எத்தனாயிக் அமிலன் தான் சொல்லியிருக்கான். அப்போ எத்தனாயிக் அமிலம் தயாரிக்கிறதுக்கு என்ன வேணும்? எத்தனால் வேணும், எத்தனால். அடுத்தது, இது நீருடன் எல்லா விதத்திலும் கலக்கிறது. தண்ணியில் கலக்குமா? அடுத்து, இதன் கொதிநிலை 391 கெல்வின். இதனை ஒத்த ஆல்கஹால் ஆல்டிகைடுகள் கீட்டோனின் கொதிநிலையை விட அதிகம். அதனை ஒத்த, அதை வேணால் விட்டுருங்க. குளிர வைக்கும் பொழுது தூய எத்தனாயிக் அமிலம் பனிக்கட்டி போன்ற படிகங்களை உருவாகிறது. குளிர வைக்கும் பொழுது பனிக்கட்டி போன்ற. கிளேசியல்னா என்னது? பனியார்னு பார்த்தோமா, கிளேசியல். அது தூய அசிட்டிக் அமிலம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கிலீஷில் பார்த்துக்கலாம், அவனுங்க வச்சிருப்பானுங்க. எத்தனால் பார்த்தாச்சு. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி கிளேசியல் அசிட்டிக் ஆசிட். கிளேசியர்ஸ் மாதிரி பனி மாதிரி இருக்கிறனால அது மாதிரி கிளேசியல் அசிட்டிக் ஆசிட். கிளேசியல் தூய அசிட்டிக் அமிலம், அதுதான் அதோட வேதி பண்புகள். இது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. உலோகத்துடன் வினைபுரியுமா? வினைபுரியுது. அமிலம் தானே, ஹைட்ரஜன் வாயு கிடைக்குது. அப்போது அசிட்டிக் அமிலம் அல்லது எத்தனாயிக் அமிலம் உலோகங்களோட வினைபுரிஞ்சால் என்ன கிடைக்கும்? ஆமாம். அமிலனா இன்னொரு பொருளை அரிக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அரிக்குதுன்னா அது கூட வினை புரிஞ்சு வேறு பொருளாக மாறிடும். அப்போ கீழே கொட்ட ஆரம்பிச்சிடும் எல்லாம். அப்புறம் சோடியம் கார்பனேட்டு, சோடியம் பை கார்பனேட், காரம். இதெல்லாம் காரத்து கூட அமில வினை புரிஞ்சால் என்ன நடக்கும்? நடுநிலை தன்மை அடையும். என்ன கிடைக்கும்? அப்போ நடுநிலை தண்ணி அடையும்ன்றது உப்பு கிடைக்கும், தண்ணி கிடைக்கும், அவ்வளோதான். பெரிய விஷயமா இல்லை. கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். இங்கே இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அவன் கொடுத்துருப்பான், பார்த்துட்டு இதாயா அப்படின்னு சொன்னால் போதும். அதுக்கு இதுதான் அர்த்தம், அவ்வளோதான். காரத்துடன் வினை, அதான் வினை புரிஞ்சு போனதுலேயே சொல்லிட்டீங்க. அப்புறம் என்ன? ரைட். இது உப்பு,
இது தண்ணி. கார்பாக்சிலிக் நீக்கம், நீர் நீக்கம்னு வரணும். நீக்கம் எதை நீக்கம்? கார்பன் டை ஆக்சைடு நீக்கமா? எத்தனாயிக் அமிலத்தின் சோடியம் எதை நீக்கிறாங்க? இது என்னது? இது CH4 மீத்தேன். இதில் உள்ள எண்ணெயவா? சோடியமா? சோடியம் கார்பன் டை ஆக்சைடு. சோடியம் கார்பன் டை ஆக்சைடா? இல்லை சோடியம் கார்பனேட்டு. சோடியம் கார்பனேட்டு. சோடியம் கார்பனேட் CO3. சி இங்கே ஒரு சி, இது 2 O. ஓகேவா? அப்போ இதிலிருந்து எதை எடுத்துக்குது? ஆமாம், சோடியம் ப்ளஸ் இந்த OH சேர்ந்து வருது. பயன்கள் அசிட்டிக் அமிலம் அல்லது எத்தனாயிக் அமிலம் அப்படியே சொல்லிக்கோங்க. வினிகர் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் அதோட ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? உணவு சேர்க்கையாகவும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக உணவில் சேர்க்குறாங்க. சுவை ஊட்டியாகவும் உணவு பதப்படுத்தியாகவும் பயன்படுது. தெரிஞ்சது தான். அதனால தான் பிறகு பிரியாணிலாம் இது சேர்த்துவாங்க. கொஞ்சம் ஊற்றி அரிசிலாம் வந்துட்டு பொலன்னு இருக்கும். அந்த இதெல்லாம் இருக்குல்ல, இங்கே அந்த ஃபாஸ்ட் ஃபுட்லாம் இருக்குல்ல, அரிசி பாஸ்மதி ரைஸ் வேக வைக்கும் பொழுது இதை கொஞ்சம் ஊற்றி விட்ருவானுங்க. அப்போ அரிசிலாம் ஒட்டாது, எல்லாம் பண்ணுவானுங்க. அப்புறம் வேறு எங்கேம்மா சேர்த்துவாங்க? பிரியாணியில் ஒரு சில வீட்டில் பிரியாணி செய்யும் பொழுது யூடியூப்லாம் நம்ம போடாமல் பாருங்கள், வினிகர் கொஞ்சம் சேர்த்துனாக்கா அந்த கறி இருக்குல்ல பொலன்னு நல்லா வெளுந்துடும், நல்லா சாஃப்டாக இருக்கும் கறி. இந்த கொக்கரக்கோ அதிலெல்லாம் பாருங்கள், கறி அப்படியே தனியாக நிற்கும், உடையாது, நல்லா மாவு மாதிரி வந்துருக்கும். ஆனால் வினிகர் ஊற்றி வேக வைப்பானுங்க, அதான் காரணம். நெய்யிலி தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகலாமா? பிளாஸ்டிக் எதுலேருந்து தயாரிக்கிறான்? ஹைட்ரோ கார்பன் தான், அதுவும் அது தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. சாயங்கள், நிறம், வண்ணப்பூச்சி அதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. எல்லாத்துக்கும் துணிகளில் அச்சு பதிப்பாக பயன்படுகிறது. பிரிண்டட் ட்ரெஸ்ஸு சொல்கிறாங்களே, பிரிண்டட் மெட்டீரியல் அப்படின்ட்டு டிசைன்லாம், அதெல்லாம் இது ஆய்வக காரணி. அது இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது, எல்லாம் லேபில் இருக்கும். ரப்பர் பாலை கெட்டிப்படுத்துறது. ரப்பருங்கிறது மரம், அது ஒரு மரம். கேரளா கன்னியாகுமரி பக்கம் போனீங்கன்னா வரிசையாக மரமாக வச்சுருப்பான் பாருங்கள், ரப்பர் மரம். அங்கே கொட்டாங்குச்சி தொங்க விட்டுருப்பான், அதிலேருந்து வரக்கூடிய பால். சரியா? அந்த பாலை தான் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு ஆசிட்டில் ஊற்றுவாங்க. இந்த ஆசிட் தான் இருக்குது. ரப்பர் பாலை கெட்டிப்படுத்த பயன்படுத்தக்கூடிய, யூடியூப்பில் கூட அது எப்படி ரப்பர் தயாரிக்கிறாங்கன்னு வீடியோலாம் வருது பாருங்கள், அதில் இருக்கும். ஆசிட் ஊற்றுவாம்மா, இந்த ஆசிட் தான் அது. வாசனை பொருட்கள், மருந்து தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அன்றாட வாழ்வில் கரிமச் சேர்மங்கள், ஹைட்ரோ கார்பன் எல்லாமே. அது இல்லைன்னா இல்லை, நம்ம சாப்பாடுலேருந்து எல்லாமே என்னது? கரிமச் சேர்மங்கள் தான். அரிசியில் என்னென்ன இருக்குது கரிமச் சேர்மங்கள்? அரிசி, பருப்பு, நம்ம சாப்பிட்றது எல்லாத்தையும் கார்போஹைட்ரேட்டு, மாவுச்சத்து, புரோட்டீனு, ஃபேட்டு எல்லாமே கரிமச் சேர்மங்கள் தான். விட்டமின்னு. சரியா? லேபில் நம்மளுக்கு சுற்றில இருக்கிற எல்லா பொருளும் அதால் ஆனது தான். நம்ம உடம்பே அதனால் ஆனது தான். ஒரு செல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கரிமச் சேர்மங்களால் ஆனது தான். அதில் உள்ள மினரல்ஸை தவிர மற்றது எல்லாமே கரிமச் சேர்மங்கள். மினரல்ஸு, தண்ணி, H2O மாலிகுலு தவிர. மனித வாழ்வையும் கரிமச் சேர்மங்களையும் பிரிக்க இயலாது. இதுக்கு அர்த்தமே தெரியாமல் மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கிங்க. பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள அனைத்து நிலையும் கரிமச் சேர்மங்கள் மனிதன். நம்ம தானே பல வகையான கரிமச் சேர்மங்களையும் அன்றாட வாழ்வில் அவற்றின் பயன்பாட்டையும் பார்க்கணும். ஹைட்ரோ கார்பன், எரிபொருள் எல்லாமே, எல்பிஜி, பெட்ரோலு, மண்ணெண்ணெய், டீசல் எல்லாமே என்னது? கரிமச் சேர்மங்கள் தான். செயற்கை பொருள் இருக்குல்லையா, எது? பிவிசி பைப்பு, பிளாஸ்டிக்கு, ரேயான், அதெல்லாம். ரேயானுங்கிறது என்னது? செயற்கை பட்டு. பாலிஸ்டர் என்ன? செயற்கை பருத்திங்க, நூல் இருக்குல்ல, பாலிஸ்டர். யாருமே இப்போ ஒரிஜினல் காட்டன் கிடையாது நம்ம போட்டிருக்கிறது, இல்லை பாலி காட்டன்மா. பாலினா பாலிஸ்டர் மிக்ஸ் பண்ண காட்டன். சரியா? எரியும். பியூர் காட்டன் போட்டிங்கன்னா, பியூர் பாலிஸ்டர் போட்டினா எரியும் அப்படியே ஒரு மாதிரி. நம்ம வெயிலெலாம் இருக்க முடியாது, குளிர் பிரதேசத்தில் போட்டுக்கலாம், அது வேறு வெயிலாம் உறிஞ்சாது. அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. பலபடியாக்கல் பொருட்கள், பாலிமர்ஸ் தான் பேசியாச்சு. டயரு, நெகிழி புட்டிகள், பிளாஸ்டிக்கு,
டயரு, இதெல்லாம் வந்து பலபடினா பார்த்தோம்ல, பாலிமர் எல்லாமே எல்லாத்தையும் ஹைட்ரோ கார்பன் தான். அடுத்து ஆல்கஹால்களின் பயன். ஆல்கஹால் என்னது, இதுதான் கரிம சேர்மன் தான். கரிம சேர்மன்னா கட்டாயம் கார்பன் இருக்கும். கரைப்பான், புரைத்தடுப்பான யூஸ் அதை பார்த்தோமா எத்தனால், இப்போ தானே பார்த்துட்டு வந்தோம். பல முக்கியமான செயற்கை பொருள் இப்போ தானே பார்த்தோம். பென்சாயிக் அமிலமா இப்போ தானே பார்த்தோம். என்ன அமிலம் பார்த்தோம்? எத்தனாயிக் அமிலம் அல்லது அசிட்டிக் அமிலம். இன்னொரு பேர் என்ன? வினிகர் தானே. அது யூஸ் ஆகுதுல்ல எல்லா பொருள் தயாரிக்க, எவ்வளோ பொருள் தயாரிக்க யூஸ் ஆகுது. அடுத்து ஆல்டிகைடுகள், ஃபார்மால்டிகைடு பல முக்கிய செயற்கை பொருட்கள் தயாரிக்குது. இதுவும் செயற்கைன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் பாலிமர் தான் சொல்கிறான். கீட்டோன்கள் கரைப்பானாக பயன்படுது, கரை நீக்கியாக பயன்படுது. கரையெல்லாம் இருக்குல்ல நீக்கிறது கீட்டோன்கள். கீட்டோன் எதுன்னு போய் பார்த்துக்கோங்க. ஈத்தர்களின் பயன்கள் ஏன்னா கரை நீக்கியாக பயன்படுத்தலாம். ஈத்தர் மயக்கமுட்டி, வலி நிவாரணி ஈத்தர். எஸ்டர்கள் எல்லா சமையல் எண்ணெய்களிலும் லிப்பிடுகளிலும் எஸ்டர் உள்ளது. லிப்பிடுனா ஒன்றும் இல்லை, ஃபேட்டு தான் லிப்பிடு. ஃபேட்டோட சின்ன மாலிகுல் லிப்பிடுமா. ஓகேவா? சோப்பு, டிடர்ஜென்ட் ரெண்டு ஒரு இடத்துல பார்த்துட்டோமே முன்னாடியே. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? டிஎஃப்எம் முன்னாடி பார்த்தோம்ல, அன்றாட வாழ்வில் இது. சோப்புக்கும் டிடர்ஜென்ட்டுக்கு என்ன வித்தியாசம் சார்? குளிக்கிறது சோப்பு சார், துவைக்கிறது டிடர்ஜென்ட் சார். அப்படி கிடையாது. சோப்பு வந்துட்டு நன்னீரில் மட்டும்தான் நுரை தரும், அழுக்கெல்லாம் நீக்கும். சரியா? கடின நீர்னா என்ன அர்த்தம்? அதில் மினரல்ஸ் ஏதாவது ஆட் ஆகிருந்தாக்கா எக்ஸ்ட்ரா, நார்மலாக இருக்கிறதோட எக்ஸ்ட்ரா இருக்கும் கடின நீர். சரியா? சரி. கடின நீரில் அழுக்கு எடுக்காது, ஸ்கம் உருவாகும். கடின நீரில் இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸில் வினை புரிந்து அந்த மினரல்ஸ் வீழ்படிவு ஆகி துணியிலலாம் போய் ஒட்டிக்கும். துணியெல்லாம் மொடன்னு ஆயிரும். குளிச்சிங்கன்னா தலையெல்லாம் மொடன்னு இருக்கும். அது சோப்பு. ஓகேவா? அப்படி அந்த ஸ்கம் வரக்கூடாது. அந்த மினரல்ஸ் வீழ்படிதல் நடக்குதுல்ல, அதுக்கு பேர் ஸ்கம்மும்பாங்க. அது வராமல் இருக்கிறதுக்காக ஒரு சில பொருளை ஆட் பண்ணுவாங்க. அந்த ஆட் பண்ணுற பொருள் எது? ஹைட்ரோ கார்பன் தான். சரியா? அது டிடர்ஜென்ட் உப்பு நீர்லையும் வேலை செய்யும், ஸ்கம் உருவாக்காது. அவ்வளோதான் வித்தியாசம். அழுக்குகளை நீக்கவும் சுத்தப்படுத்துவதும் சோப்பு, டிடர்ஜென்ட் பயன்படுது. தூய நீரை மட்டும் பயன்படுத்தி துணிகள் மற்றும் உடலில் உள்ள அழுக்கு மற்றும் எண்ணெய் பொருட்களை அகற்ற முடியாது. சோப்பில் பார்த்துருப்போம். சோப்பில் உள்ள மாலிகுல் 2 பார்ட்டு பார்த்துருப்போம். ஒன்று தண்ணி பிடிச்ச பக்கம், இன்னொன்று அழுக்கு பிடிச்ச பக்கம். அழுக்கு பிடிச்சனா விரும்பினது, தேவையில்லாத பொருளை விரும்பின பக்கம். அழுக்கு விரும்பின பக்கம் என்ன பண்ணணும்? அழுக்கு போய் ஒட்டிக்கும். தண்ணி விரும்பின பக்கம் வெளியில் நிற்கும். தண்ணியோட சேர்ந்து தண்ணி அலசுறோம்ல, தண்ணி கூட சேர்ந்து ஒடியாரத்துக்கு ட்ரை பண்ணும். அப்போ அழுக்கு பிடிச்சி இழுத்துட்டு ஒடியாந்துடும். அதுதான் லாஜிக் அங்கே. சோப்பு மற்றும் டிடர்ஜென்டில் இருக்கும் பரப்பு இழுவிசை குறைப்பிகள். பரப்பு இழுவிசைனா ஒரு மாலிகுலுக்கு இன்னொரு மாலிகுலுக்கு நடுவில் ஒரு விசை, ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அதான் பரப்பு இழுவிசை. ஓகேவா? இங்கிலீஷில் சர்ஃபேஸ் டென்ஷன், ஃபிசிக்ஸில் பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். நீர் மூலக்கூறுகளை சுற்றி நின்று பரப்பு இழுவிசை நீர் மூலக்கூறை சுற்றி நின்று பரப்பு இழுவிசை குறைக்கிறது. நீர் மூலக்கூறுக்கு பரப்பு இழுவிசை அதிகம். அதெல்லாம் நீர் கேட்பாங்க. மழை நீர் எப்பயும் இப்படி உருண்டையாக இப்படி தான் இருக்கும். தண்ணி அங்கேருந்து மேலேருந்து ஒவ்வொரு மாலிகுலும் இப்படி தான் விழுகும். தண்ணியோட பரப்பு இழுவிசை ஒவ்வொரு மாலிகுலுக்கு நடுவில் அட்ராக்ஷனால் ஆனவுன்னா எல்லாம் வந்து இந்த மாதிரி சேர்ந்துக்கும். அப்போ தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய H2O மாலிகுல் இடையே இருக்கக்கூடிய பரப்பு இழுவிசையை பரப்பு இழுவிசை குறைப்பிகள் குறைக்கிறாங்க. சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட் வெவ்வேறு வேதியியல் இயல்புகளை கொண்டது. சரியா? வெவ்வேறு வேதியியல் இயல்புனா அர்த்தம் அதில் உள்ள மாலிகுல்ஸ். சோப்பு என்பது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கொழுப்பு அமிலங்களின் உப்பு. அதில் கொழுப்பு அமிலம் ஃபேட்டி ஆசிட்டோட உப்பு, சால்ட்டு. கொழுப்பு அமிலங்களின் உப்பு. அமிலமா? உப்புனா என்ன அர்த்தம்? காரத்தை சேர்த்தணும். அது கூட சேர்த்திங்கன்னா என்ன ஆயிரும்? உப்பு கிடைக்கும். கொழுப்பு அமிலத்துக்கு ஏதோ ஒரு கொழுப்பு அமிலத்துக்கு கூட
காரத்தை சேர்த்துனா அதோட உப்பு கிடைக்கும். இது அழுக்கு நீக்க பயன்படும் ஒரு பொருளாகும். டிடர்ஜென்ட்களுக்கு அழுக்கு நீக்க பயன்படும் ஒரு வேதிச்சேர்மங்களின் தொகுப்பு ஆகும். தொகுப்பு இது வந்து ஒரே ஒரு பொருள் தொகுப்பு. இது நிறையா மாலிகுல்ஸ் இருக்கும் டிடர்ஜென்ட்டில். சில குறிப்பிட்ட சூழ்நிலையில் 2 சுத்தப்படுத்தும் செயல்களை செய்கிறது. 2ம் சரி. சோப்பு நீலச்சங்கிலி அமைப்பை உடைய கார்பாக்சிலிக் அமிலங்களின் சோடியம் அல்லது பொட்டாசியம் உப்புகளே சோப்புகள் ஆகும். சோடியம் கார்பாக்சிலிக் அமிலங்களின் சோடியம் பொட்டாசியம், சோடியம் கார்பனேட்டு பொட்டாசியம் கார்பனேட்டு. சோடியம் கார்பனேட் என்னது? சோடியம் கார்பனேட்டு பொட்டாசியம் கார்பனேட்டும் காரங்கள். இது அமிலம் காரம் மிக்ஸ் ஆகுதா, அப்போ உப்பு கிடைக்கும். கார்பாக்சிலிக் அமிலத்தினுடைய கொழுப்பு அமிலம் தான் கார்பாக்சிலிக் அமிலம், கொழுப்பு அமிலம். சரியா? கொழுப்பு சின்ன மாளிகை. அதனால தான் எண்ணெய், நீ சோப்பு தயாரிக்கணும்னா எண்ணெய் வேணும், எண்ணெய் கலப்பாங்க. எண்ணெய்ங்கிறது என்னது? கொழுப்பு, தாவர கொழுப்பு. அது தாவர கொழுப்பு தான் என்னது? எண்ணெய். எண்ணெய் எங்கேருந்து கிடைக்குது? விதையில், நிலக்கடலையோ ஏதோ ஒரு கொட்டையோ ஏதோ ஒரு விதையிலேருந்து எடுப்பாங்க. சூரியகாந்தி விதை தான், அதோட குழந்தைக்காக அந்த கொழுப்பு அதை சேமித்து வச்சுருக்காங்க. அதை பிடிக்கிட்டு வந்து நம்ம இல்லாத வேலை செய்கிறோம். ஆமாவா? அடுத்தது சோப்பு தயாரிப்பதற்கு 2 மூலப்பொருள் தேவை. ஒன்று கொழுப்பு, இன்னொன்று காரம். பெரும்பாலும் சோப்பு தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடு என்ற காரத்தையும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடையும் கூட பயன்படுத்தலாம். சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கும் சோப்பானது சோடியத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கும் சோப்பை விட நீரில் எளிதில் கரையும். பொட்டாசியம் என்ன சிறப்பாமா? சிறப்பாக கரையுமாமா. சோப்பு ஈஸியாக கரைஞ்சி போயிடும். இதன் அடிப்படை சோப்பை 2 வகைகளாக பிரிக்கலாம். கடின சோப்பு, மென் சோப்பு. சோப்புலேயே 2, எண்ணெய் அல்லது கொழுப்பினை எரிசோடாவுடன் சோடியம் ஹைட்ராக்சைடு. கடின சோப்பு, கடினம் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் கரையாது, கொஞ்சம் லேட்டாகும். சோப்பாக்கள் வினைக்கு உட்படுத்தும் போது கடின சோப்பு கிடைக்கிறது. எண்ணெய் கூட எதை சேர்த்துறாங்க? எரிசோடா, சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்த்துறாங்க. அதே மென் சோப்பு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அதை சேர்த்துவாங்க. சரியா? பொட்டாசியம் உப்பு, அதான் ஹைட்ராக்சைடு தான் உப்பு, வேறு ஒன்றும் கிடையாது. மென் சோப்பு கிடைக்குது. உடலை சுத்தப்படுத்துறதுக்கு இது, சலவை செய்வதற்கு இது, துணி துவைக்கிறது கடின சோப்பு. அதான் துணி துவைக்கிற சோப்பு இருக்குல்ல, பழசு முன்னாடி சோப்பு இருக்குது, டிட்டர்ஜென்ட் இருக்குது. இப்போ நம்ம பயன்படுத்தலாம் இது டிட்டர்ஜென்ட். அப்போல்லாம் அந்த ஒரு மஞ்சள் கலர் சோப்புலாம் வீட்டிலே செஞ்சு தயாரிச்சு இப்பயும் இருக்கும், வெட்டி கொடுப்பாங்க. மஞ்சள் கலரில் நீளமாக பார் மாதிரி இருக்கும். ஒரு பார் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க, அல்லது வெட்டி வாங்கிட்டு வரலாம். அதெல்லாம் சோப்பு. அது இதில் தயாரிச்சிருப்பாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு எண்ணெயோடு சேர்த்து வீட்டிலே தயாரித்து கொடுக்குறது. அதே உடம்புக்கு போடுற சோப்பு வீட்டிலே தயாரிப்பாங்க. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட எண்ணெயை சேர்த்து தயாரிப்பாங்க. ஓகேவா? அடுத்தது சோப்பு தயாரிக்கும் முறை. கூடவே இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, விட்டுருங்க. இதெல்லாம் இது வேண்டாம், இதெல்லாம் நம்ம தயாரித்து என்ன பண்ண போகிறோம்? எதுக்கு சோப்புக்கு எது தேவை? சரியா? கொழுப்பு, அதாவது எண்ணெய் ப்ளஸ்ஸு 2 உப்பு, ஏதோ ஒரு உப்பு, சோடியம் ஹைட்ராக்சைடு அல்லது பொட்டாசியம். இதில் உடம்பு போக்கு போடுற சோப்பு என்னவாக இருக்கும்? பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. அது ஈஸியாக கரையும். அந்த சொன்னலாம் அந்த சோப்புலாம் அது கரையவே கரையாது. அந்த மஞ்சள் கலர்லாம் கரையவே கரையாது, அப்படியே இருக்கும். அது மாதிரி சோப்பு மீதான கடின நீரின் விளைவு. கடின நீர் பார்த்தோம் இல்லையா? இங்கிலீஷில் நம்ம கடின நீர் ஆடு வாட்டரா? என்ன வாட்டர் சொல்லுவாங்க? ஆடு வாட்டர், சாஃப்ட் வாட்டர். அதில் உள்ள மினரல்ஸோட கண்டென்ட்டோட அளவு. சரியா? அடுத்தது கடின நீரில் இருக்கும் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அயனிகள். மினரல்ஸ் கால்சியம், மெக்னீசியம், அயனி. அதுவும் 2+ ஆமாம். அப்படின்னா எத்தனை எலக்ட்ரானை விற்று கொடுத்துருக்காங்க? 2 எலக்ட்ரான் விட்டுருக்காங்க. சோப்பின் சுத்தம் செய்யும் செயலை கட்டுப்படுத்துகிறது. இவங்க போய் என்ன பண்ணுவான்? சோப்பில் அந்த அழுக்க பிடிச்சி இழுத்துட்டு வரவங்க கூட இவன் சேர்ந்துட்டு வீல் படிஞ்சிடுவாங்க. ஒரு மாதிரி கசடு மாதிரி வரும் அடியில்.
துணியெல்லாம் மொடன்னு ஆயிரும். அந்த கசடு துணியில் போய் ஒட்டிக்கும். சோப்பின் சுத்தம் செய்யும் செயலை கட்டுப்படுத்துகிறது. கடின நீரில் சோப்போடு சேரும் பொழுது ஸ்கம் சொன்னோம் இல்லையா, ஸ்கம் உலோக அயனிகளின் வீழ்பிடிவு. இந்த இதுதான் இது உலோகம் தானே, இதெல்லாம் வீழ்பிடிதல் என்ற மெல்லிய படலம் உருவாகிறது. இது உடலிலும் துணியிலும் எளிதில் நீக்க முடியாத ஒரு வகை படிவினை உருவாக்கும். ஸ்கின் எல்லாம் வெள்ளையாயிரும், ஸ்கின்னில் துணி மொடன்னு ஆயிரும், தலைமுடி மொரன்னு ஆயிரும். இப்படி வாங்க கார்த்திகேயன், இந்த பக்கம் பாருங்க. இந்த படிவு துணியின் தரத்தை குறைப்பதோடு சிறிது காலத்தில் துணி கிழிந்து போகும். இதனை தவிர்க்க கடின நீரால் பாதிக்கப்படாத வேதிப்பொருளை பயன்படுத்தி டிடர்ஜென்ட் சேர்த்துறாங்க. சோப்பு கூட எதை சேர்த்துறாங்க, அது ஒரு கெமிக்கல், ஹைட்ரோ கார்பன் சேர்த்து தயாரிக்கிறாங்க. சாதாரண சோப்பை ஏன் கால்சியம் மெக்னீசியம் அயனி வீழ்பிடிது. கால்சியம் அயனி மெக்னீசியம் அயனி வீழ்பிடிது. டிடர்ஜென்ட் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் டிடர்ஜென்ட் தான். உடம்புக்கு போடுற சோப்பு கூட டிடர்ஜென்ட் தான் நினைக்கிறேன். இவற்றை கடின நீர் மற்றும் அமிலம் கலந்த நீரில் கூட பயன்படுத்தலாம். கடின நீர், அமிலம் கலந்த நீர். சோப்பில் இருக்கும் கார்பாக்சிலிக் அமில உப்பினை போல டிடர்ஜென்ட்கள் என்பவை சல்போனிக் அமிலம் அல்லது அல்கைல் ஹைட்ரஜன் சல்ஃபேட்டின் உப்புகள். பார்த்துக்கோங்க, அங்கே யார் இருக்கா, அங்கே எது பயன்படுத்துகிறாங்க, கார்பாலிக் அமிலம், எண்ணெய்லாம் கார்பாலிக் அமிலம். அதுக்கு பொதுவாக அங்கே எது பண்ணுறாங்க, சல்போனிக் அமிலம் அல்லது அல்கைல் ஹைட்ரஜன் சல்பேட்டின் உப்பு அது பயன்படுத்துகிறாங்க. இதனால் டிடர்ஜென்ட் கடின நீரில் இருக்கும் கால்சியம் அயனி மெக்னீசியம் அயனி ஆகியவர்களுடன் சேர்ந்து வீழ்படிவாக்களை உருவாக்குவதில்லை. எனவே சலவை செய்வதற்கு சோப்பை விட துணி துவைக்கிறதுக்கு டிடர்ஜென்ட்டுகளே சிறந்தது. கேட்பாங்க என்ன காரணம்னு. டிடர்ஜென்ட் தயாரிக்க என்னென்ன தேவை, சோப்பு தயாரிக்க என்னென்ன தேவை, கடின உப்பில் என்ன அயனி இருக்கும், 3 கேள்வி தாங்க. ஓகேவா, ரைட். டிடர்ஜென்ட்களை தயாரிக்கும் முறை இதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. வாங்கம்மா, இங்கே பாருங்கள். சரி, இங்கே மட்டும் லைட்டாக நமக்கு தேவையானது பெட்ரோலியத்திலேருந்து தான் கிடைக்கிது. ஹைட்ரோ கார்பனோடு சல்ஃபூரிக் அமிலம் சேர்ந்து டிடர்ஜென்ட் தயாரிக்கும். ஹைட்ரோ கார்பன் சல்ஃபூரிக் அமிலம். அந்த ஹைட்ரோ கார்பன் என்னவாக இருக்கும், காரமாக இருக்கும். இது சல்ஃபூரிக் அமிலம் என்னது, அமிலம். அதில் வந்துருச்சு இந்த ரெண்டையும் சேர்த்து தான் தயாரிக்கிறாங்க. இது எப்படி இருக்காமல் சோப்பில் இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலம் இருக்கும்ல, ஃபேட்டு எண்ணெயில், அதுக்கு ஈக்குவலாக இருக்காமா. இந்த கவலை இது ரெண்டு சேர்ந்தாக்க அமிலம் தான் உருவாகுது, அமிலம் தான். அது கூட தான் காரத்தை சேர்க்குறாங்க. அப்போது பெட்ரோலியம் ஹைட்ரோ கார்பனு சல்ஃபூரிக் அமிலம் அது ரெண்டு சேர்ந்து உருவானது தான் எது சார், இந்த இது சல்போனிக் அமிலம். அடுத்தது அதே பரப்பு இழுவிசை குறைப்பி மூலக்கூறுகளை உருவாக்குகிறது. கடின நீரில் உள்ள தாது உப்புகளுடன் வினை புரியாததால் கடின நீரோடு சேர்ந்து வீழ்பிடிவை உருவாக்குவதில்லை. அது கார்பாலிக் அமிலம் அவங்களோட வினை புரிஞ்சிருவாங்க. யார் கூட, கால்சியம் அயனி இன்னொன்று மெக்னீசியம் அயனி கூட சேர்ந்து வீழ்படிவில் ஈடுபடுவாங்க. இவர் சேர மாட்டாங்க. அதனால் அது பாட்டில் அவர் போயிடுவார், இவர் பாட்டில் வருவாங்க. பரப்பு இழுவிசை குறைக்கணும் இல்லையா, தண்ணியோட பரப்பு இழுவிசையை, அதுக்கான மூலக்கூறுகள் இப்போ உள்ளதில் சேர்த்துறாங்களாமா. சோடியம் சிலிக்கேட் சேர்த்துறாங்களாமா. இது எதுக்குன்னா சலவை இயந்திரங்களை அரிப்பு ஏற்படாமல் பாதுகாது. நம்ம வாங்குகிறோம்ல அந்த டிடர்ஜென்ட் பவுடர், அதில் இதெல்லாம் இருக்குது. நார்மலாக அந்த பரப்பு இழுவிசையை குறைக்கிறதுக்கான மெட்டீரியல் ப்ளஸ் இதெல்லாம் சேர்க்குறாங்க. அடுத்தது ஃப்ளூரசன் வெண்மை ஏற்றிகள், துணி பளிச்சுன்னு ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு ஃப்ளூரசன் வெண்மை ஏற்றி யூஸ் பண்ணுறாங்க. சோடியம் பெர்போரேட் ஆக்சிஜன் வெளுப்பானாமா. சலவையின் பொழுது சில வகை கரைகளை நீக்க பயன்படுத்தலாம். சோடியம் பெர்போரேட் எல்லாம் வீட்டில் தானே பயன்படுத்துகிறோம், தெரிஞ்சிருக்கணும். சோடியம் சல்ஃபேட் டிடர்ஜென்ட் துகள் கெட்டி ஆகாமல் தடுக்க பயன்படும். சோடியம் சல்ஃபேட் கேட்கலாம். நம்ம இப்போ வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சலவை தூளில் டிடர்ஜென்ட் பவுடரில் சோடியம் சல்ஃபேட் யூஸ் பண்ணுறாங்க, எதுக்குன்னு கேட்பான். ஓகேவா.
நொதிகள், ஒரு சில நொதிகள். நொதி யார்? வினையூக்கிகளாக பயன்படுமா? பெரிய பொருளை சின்னதாக உடக்கி வைக்கும், அதான் நொதிகள். அப்போ காய்கறி பழங்களோட கரை இருந்ததுன்னா இது போய் அதை போய் அட்டாக் பண்ணி நொதிக்க வச்சுருவாங்க. பெரிய மலைகள் சின்னதாக உடஞ்சோன்னா துணியில் ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு போயிடும், அதில் வந்து பிரிஞ்சு வந்துடும். அதான் சலவை செய்த பின் துணிகள் நறுமணம் பெறுவது சில வேதிப்பொருள். இவ்வளோ கலக்கிறானுங்க, இவ்வளோ விஷயம் இருக்குது. சோப்பின் தூய்மையாக்கல் வினை எப்படி நடக்குது அப்படின்றாங்க. டிடர்ஜென்டோட முடியுதா? சரி. சோப்பு மூலக்கூறுகள் இரு வேதி பகுதியிலே பெற்றுள்ளன. முன்னாடி பார்த்தோம்ல அதுதான். இப்பகுதிகள் நீருடன் வேறுபட்ட முறையில் வினைபுரிகிறது. வேறுபட்ட ஒன்று நீரை கண்டா பிடிக்கும், இன்னொன்று நீரை கண்டா பிடிக்காது. ஒரு முனை சிறிய தலை போன்ற கார்பாக்சிலேட் தொகுதி கொண்ட முனை உள்ள பகுதி, மறுமுனை பெரிய வால் போன்ற நீளமான ஹைட்ரோகார்பன் சங்கிலி தொடரை உடைய முனை. ஒன்று முனை உள்ள பகுதி, ஒன்று முனைவற்ற பகுதி. சரியா? முனை உள்ள பகுதி தண்ணிக்கு விருப்பமானவங்க, முனைவற்ற பகுதி தண்ணிக்கு விரும்பாதவங்க. இந்த அழுக்கு, துணியில் உள்ள அழுக்கு. முனைவற்ற பகுதி அழுக்கு போய் பிடிச்சி ஒட்டிக்கிறாங்க. முனை உள்ள பகுதி நீர் விரும்பும் பகுதியாக செயல்பட்டு நீருடன் ஒட்டி கொள்கிறது. முனைவற்ற பகுதி நீரை வெறுக்கும் பகுதியாக செயல்பட்டு ஆடை உள்ள அழுக்கு மற்றும் எண்ணெய் ஆகியவற்றும் ஒட்டி கொள்கிறது. அப்போ தண்ணி அலசும் பொழுது தண்ணி துணியிலேருந்து வெளியில் வருதா? துணியில் ஒட்டி துணிக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணி வெளியில் வரும். அலச உள்ளே போயிட்டு தண்ணி உள்ளே போயிட்டு வெளியில் வரும் தண்ணி. அப்போ என்ன பண்ணுவோம்? அந்த முனை உள்ள பகுதி தண்ணி கூட சேர்ந்து ஒடியாரும். தண்ணி தான் ஒரு ஃப்ரெண்டு, ஒடியாருவார். அப்போ பின்னாடியே அவர் இருப்பார், யார்? முனைவற்ற பகுதி. அவர் அழுக்க போய் பிடிச்சி ஒட்டிக்குவார். அப்போ அழுத்துட்டு அழுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவார். அதுதான் நீரை வெறுக்கும் பகுதி மாசினை தன்னுள் அடக்கி கொள்கிறது. நீரை விரும்பும் பகுதி மொத்த மூலக்கூறையும் நீரில் கரைய செய்கிறது. சரியா? எல்லாமே அழுக்கு எல்லாத்தையும் சேர்த்து தண்ணியில் கரைவாங்க. சோப்பு அல்லது டிடர்ஜென்ட்டை நீரில் கரைக்கும் பொழுது சோப்பு மூலக்கூறுகள் ஒன்றாக இணைந்து கொத்துக்களாக மீசல் உருவாகிறது. இந்த கொத்துக்களில் ஹைட்ரோகார்பன் சங்கிலி பகுதியாகும். அழுக்கு ஹைட்ரோகார்பன் சங்கிலி பகுதி அழுக்கு மற்றும் எண்ணெய் பகுதியோடு ஒட்டிக்கொள்கிறது. இதுதான் கொத்து கொத்தாக ஃபார்ம் ஆகி எண்ணெய் பகுதியில் போய் ஒட்டிக்குது. அப்படியே தூக்கிட்டு வந்துடுவாங்க அழுக்க. இவ்வாறான சோப்பின் முனைவற்ற பகுதி அழுக்கை சுற்றி கொள்கிறது. கேட்கலாம், சோப்பின் கார்பாக்சிலேட் பகுதி நீர் விரும்பும் பகுதி, உப்பு பகுதி வந்து என்னது? அந்த பகுதி ஹைட்ரோகார்பன் சங்கிலி, அது அழுக்கு நீரில் கரையை செய்கிறது. இவ்வாறு அழுக்கு சோப்பினால் நீக்கப்படுகிறது. டிடர்ஜென்ட்களின் பயன். சோப்பை விட டிடர்ஜென்ட்கள் பயன்படுத்த அதிக நன்மைகளை தருகிறது. டிடர்ஜென்ட் கடின நீர், மென்மையான நீர், ரெண்டுலேயுமே அழுக்கு நல்லா போகும். கடின நீரை சோப்பை விட எதுனா பெஸ்ட்டு? லைஃபு வீட்டில் யூஸ் பண்ணுற சோப்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லாமல் தானே. துணி துவைக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாம் சோப்பு டிடர்ஜென்ட் தான் யூஸ் பண்ணுறோம். உப்பு நீர் மற்றும் அமிலம் கலந்த நீர் ஆகியவற்றில் டிடர்ஜென்ட் பயன்படுத்தலாம். சலவை செய்யும் கலனிலோ துணிகளிலோ எந்த விதமான கரையும் அரிப்புகளையும் டிடர்ஜென்ட் ஏற்படுத்தாது. அதனால தான் அதெல்லாம் சேர்க்குறாங்கல்ல, மேலே பார்த்தோம்ல. அதனால் குளிர்ந்த நீர் எளிதாக கரையும், மேலும் கடினமான நீரிலும் எளிதாக அலசலாம். சோப்பு கொண்டு சலவை செய்ய முடியாத கம்பளி ஆடைகளையும் டிடர்ஜென்ட் கொண்டு சலவை செய்யலாம். நீண்ட ஹைட்ரோகார்பன் சங்கிலி தொடரை கொண்டுள்ள டிடர்ஜென்ட்கள் எளிதில் உயிரிய சிதைவிற்கு உட்படும். நீண்ட ஹைட்ரோகார்பனாக இருக்கணும். சங்கிலி தொடர் சின்னதாக இருந்தாக்க உயிரிய சிதைவுக்கு ஏற்படாது. தண்ணியில் கலந்து போகுதில்ல, இவங்கெல்லாம் தான் இந்த சோப்பு இது பண்ணுறோம்ல, சோப்பெல்லாம் துணியை அலசிட்டு ஊற்றுறோமா போகும், நேராக சாக்கடைக்கு தான் போகும், ஆற்றுக்கு போய் கலக்கும். ஆற்றுல மைக்ரோப்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, இவங்க சின்ன சின்னதாக உடச்சி டீகம்போஸ் பண்ணி சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டு வேறு சின்ன சின்ன பொருளாக மாற்றி போட்டுருவாங்க. வாகனங்களில் பயன்படுத்தப்படும் கிரீஸ் தயாரித்தலில் பால்மமாக்கியாக பயன்படுதாமா. எது? டிடர்ஜென்ட் பால்மமாக்கி கிரீஸ் தயாரிக்கிறதுல யூஸ் ஆகுதாமா. சரி, ரைட். செயற்கையாக தயாரிக்கப்படும் துணிகளை பாதுகாக்கவும் வெண்மை தன்மையுடன் பிரகாசிக்கும் டிடர்ஜென்ட் பயன்படுது. செயற்கையாக தயாரிக்கக்கூடியதுன்னா அது
ரேயான், பாலிஸ்டர், இதெல்லாம் பலன்னு இருக்கும். விளம்பரம் வருதா பாருங்கள், இது அழுக்கே ஒட்டாது போயிடும் அப்படிமா. அதில் எல்லாம் என்னது பாலிஸ்டர், செயற்கையாக தயாரிக்கக்கூடிய இது. இப்போ கார்பனில் துணி தயாரிக்கலாம், தயாரித்தானாக்கா அது வேறு மாதிரி ஆகிடும். உயிரிய சிதைவு மற்றும் உயிரிய சிதைவற்ற டிடர்ஜென்ட்கள். அப்போ எது நம்ம பயன்படுத்தணும்? உயிரிய சிதைவு தான் யூஸ் பண்ணணும். இல்லைனா இதை நம்ம பயன்படுத்தணும், நம்மளாக ஒரு மாலிகுலை தயாரித்து பயன்படுத்தணும், அது பெரிய மாலிகுலை உடைக்க முடியாது. இப்போ பிளாஸ்டிக் மாதிரி என்ன பண்ணும், வளிமண்டலத்துலேயோ அல்லது தண்ணியிலையோ நிலத்துலேயோ இருந்துட்டு நமக்கு தொந்தரவு கொடுக்கும். சரியா? இவை நேரான ஹைட்ரோ கார்பன் சங்கிலி தொடரை பெற்றவை. எது? உயிரிய சிதைவு டிடர்ஜென்ட்கள். நேரான ஹைட்ரோ கார்பன் சங்கிலி, நேரானது, வட்டமாக இருக்காது. சரியா? ரைட். இவற்றை நுண்ணுயிர்களால் எளிதில் சிதைக்க இயலும். வட்டமாகவோ முக்கோணமாக இருந்தாவோ அல்லது சதுர செவ்வகமாக இருந்தால் உடைக்கிறது கஷ்டம். மிகுந்த கிளைகளை உடைய ஹைட்ரோ கார்பன். கிளைகளாக இப்படி நேராக இருக்கும், அங்கங்கே கிளைத்து போகும். போனதில் பார்த்துருப்போம் 9th. சங்கிலி தொடர். இவற்றை நுண்ணுயிர்களால் எளிதில் சிதைக்க இயலாது. தீமைகள். சில டிடர்ஜென்ட்கள் ஹைட்ரோ கார்பன் கிளை சங்கிலி தொடரை பெற்றிருக்கும். டிடர்ஜென்ட்கள் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது இல்லை. தண்ணீர்களுக்கும் நுண்ணுயிர்களால் இவற்றை மக்க செய்ய இயலாது. இதனால் நீர் மாசடையும். சோப்புகளில் ஒப்பிடுகையில் டிடர்ஜென்ட்களில் விலை அதிகம். டிடர்ஜென்ட்களுக்கு விலை அதிகம். டிஎஃப்எம் நம்ம பயன்படுத்துகிற சோப்பு உடம்புக்கு போடுறோம்ல, அது டிஎஃப்எம், டோட்டல் ஃபேட்டி மெட்டீரியல் நினைக்கிறேன். டிஎஃப்எம்னா அதை வாங்கி பார்க்கணும், சின்னதாக போட்டுருவான். டோட்டல் ஃபேட்டி மெட்டீரியல் கேட்பான். இதுலேயே கேட்டிருந்தானே டிஎஃப்எம்னா என்னென்னு, டிஎன்பிசியில் கேட்டிருந்தான் இப்போ ரீசெண்டாக. டிஎஃப்எம் இது என்ன அர்த்தம் அப்படின்னு. சரியா? இங்கே டோட்டல் ஃபேட்டி மேட்டர்லாம் பருப்பொருள். அது பர்சன்டேஜ் அதிகமாக இருந்ததுன்னா நல்லது அந்த சோப்பு, கம்மியாக இருந்ததுன்னா கம்மி, தரம் இல்லாதுன்னு அர்த்தம். சரியா? போட்டு பாருங்கள். நீங்கள் அவங்க யூஸ் பண்ணுற சோப்பில் எது ஃபேட்டை எவ்வளோ இருக்குது, டிஎஃப்எம் எவ்வளோ இருக்குன்னு போட்டு பாருங்கள் டக்குன்னு. விளம்பரத்தில் ஹீரோ யூஸ் பண்ணுறான்னு சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது. டிஎஃப்எம் அதிகமாக இருக்கிறது யூஸ் பண்ணணும். சரியா? போட்டு பாருங்கள். இது நீண்ட சங்கிலி அமைப்பை பெற்ற கார்பாக்சிலிக் அமிலம் சோப்பு. நீண்ட சங்கிலினாக்கா 62 70. வெரி குட். 70 80 தான் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைஃப் பாய்க்கு போடுங்க. லைஃப் பாயா? லைஃப் பாயில் லைஃப் பாய். அது லைஃப் பாயா? 60. சரி. மார்கோ போடுங்க. வேப்ப சோப்பா மார்கோ? $71. சரி. டவ் மார்கோ 76. அதான் நான் ஹையஸ்ட் இது வரைக்கும் பார்த்ததுலையே. கூகுள் சேனல் 76. டவ் 76. வெரி குட். பியர்ஸ் போடுங்க. பியர்ஸ் இல்லை காஸ்ட்லியான சோப்பா? டவ்வு எது? பியர்ஸ் 72 to 80. பியர்ஸு அப்போ பியர்ஸ் தான் இருக்குல்ல அதிகமாக காட்டுது பாருங்கள். 70 to 80. டவ் எல்லாம் சரி குட். சரி. நீண்ட சங்கிலி தொடர். இது சல்போனிக் அமிலத்தில் சோடியம் உப்புகள். இது சல்போனிக் அமிலத்தின் சோடியம் உப்பு. ஓகே. சோப்பின் அயனி பகுதி இதாமா. அயனி பகுதி இது சல்போனிக் அமிலம் இருக்குல்லையா, அது. விலங்குகளிடமிருந்து கிடைக்கும் கொழுப்பு, தாவரங்களிலிருந்து கிடைக்கும் எண்ணெய், அதை தான் பயன்படுத்துகிறாங்க. அப்போ தானே இயற்கை எண்ணெய். பெட்ரோலியத்துலேருந்து கிடைக்கும் ஹைட்ரோ கார்பன்லேருந்து தயாரிக்கிறாங்க. கடின நீரில் பயன்படுத்த முடியாது, இது பயன்படுத்தலாம். கடின நுரோடு சேரும்பொழுது ஸ்கம் உருவாகும், இது உருவாக்காது. குறைவான அளவில் நுரை தரும், அவ்வளோ நுரை தராது. இது அதிக அளவில் நுரைகளை உருவாக்கும். உயிரிய சிதைவடைய இது அடையாது. இந்த சோப்பு கான்செப்ட்லேருந்து 100 கொஸ்டின் கேட்கலாம். சரி.
ஒரு சிறந்த சங்கிலி தொடர், திறந்த சங்கிலி தொடர். கரிம சேர்மத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு C3H6. அந்த சேர்மத்தின் வகை அல்கேன். ரெண்டாவது தானே, நடுவில் இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ளது ரெண்டாவது. இது அல்கைனா அல்கீனா. ரெண்டாவது நடுவில் உள்ளது அல்கீன். இது ஒரு கரிமச்சது. இது வேண்டாம், விட்டுருங்க. இதெல்லாம் நான் வேணான்ட்டேன். தானே ஆக்சிஜன் ஏற்றம் இல்லை, எத்தனால் ஆக்சிஜன் ஏற்றம். எத்தனால் தானே, எத்தனால் ஆக்சிஜன் ஏற்றம். எத்தனேலா என்ன உள்ள ஃபேக்ட் தான் அது, போய் பாருங்கள். எரிசாராயம் என்பது ஒரு நீர்ம கரைசல். இதில் உள்ள எத்தனாலின் சதவீதம் என்னது? மிச்சம் என்ன இருக்கும்? நீர். கீழ்கண்டவற்றில் எது மயக்கமூட்டியாக பயன்படுது? ஈத்தர். TF என்பது சோப்பின் எந்த பகுதியும் பொருளை குறிக்கிறது? ஹைட்ரோ கார்பன். எங்க அதுலேயே இருக்குது, டோட்டல் ஃபேட்டி மேட்டர்னு வருது. அங்கேயே இருக்குது. கேள்வி கேளுங்கன்ற கேட்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்குள்ள என்னையவே கேட்காதீங்க, நீங்களே கேட்டீங்க, உங்களுக்கே பதில் கிடைக்குது. எதை படித்தாலும் இப்படி கேள்வி கேட்டு படிங்க. இதுக்கு என்ன அர்த்தம், இதோட ரிலேட்டட் கம்பேர் பண்ணி எல்லாத்தையும் பார்க்கணும். ஒன்ஸ் படிச்சிட்டிங்க, முடிஞ்சு போச்சு. அதை பார்த்தோம்னா அங்கே கொடுக்குறேன். அவ்வளோ அப்படி தானே எக்ஸாம் எழுதுறீங்க. அப்ஜெக்டிவ் டைப் தானே. அப்ஜெக்டிவ் டைப்பில் ரொம்ப முக்கியம் கிளாரிட்டி. தெரியும் எல்லாமே, எக்ஸாக்டாக தெரிஞ்சால் தான் நீங்கள் ஆன்சர் சரியாக போட முடியும். இல்லை இந்த மாதிரி தப்பு பண்ணிடும். கீழ்கண்டவற்றுள் அதே டெஸ்கிரிப்டிவ் எழுதுனா நீங்கள் சொந்த கதை என்ன வேணால் எழுதி வைப்ப. அந்த திருத்துற ஒரு மூடு நல்லா இருந்ததுன்னா நிறைய மார்க் போடுவார், இல்லை மார்க் போகாது. கரெக்டாக அவன் தானே, நீ நினச்சதெல்லாம் எழுதலாம் அதில் டெஸ்கிரிப்டிவில். இதில் அப்படி இல்லை. கொஸ்டின்னு அவன் கொடுத்த 4லேருந்து தான் நீ ஆன்சர் எடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், அதுக்கான எக்ஸாக்ட் அர்த்தம் அதுவே மாதிரி இருக்கிறது. இன்னொன்று என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் பக்கத்தில் வச்சு. இது ஓகேவா? ரைட். அடுத்தது, கீழ்கண்ட டிட்டர்ஜென்ட்டை பற்றி தவறான கூற்று. டிட்டர்ஜென்ட் நீண்ட சங்கிலி அமைப்பு பெற்ற கொழுப்பு அமிலத்தின் சோடியம். நீண்டவா இருக்கு இல்லை. சல்போனிக் அமிலத்தின் சோடியம் உப்பு. ஓகே, இது ஓகே. டிட்டர்ஜென்ட்டின் அயனி பகுதி ஆமாம், கடின நீள் சர்ப தான். சோப்பில் தான் நீண்ட சங்கிலி அமைப்பு. அதை நீண்ட சங்கிலி அமைப்பு இருந்தால் தான் மைக்ரோப்ஸ் வந்து உடைக்கும். சின்னது இருந்தால் உடைக்க முடியாது. அது டிட்டர்ஜென்ட். ஒரு சேர்மத்தின் சிறப்பு பண்புகளுக்கு காரணமான அணுக்கள் அடங்கிய தொகுதி. அச்சேர்மத்தின் அது பேர் என்ன? ஐசோமெரிசமா? அது மாதிரி ஒரு அவ்வளோ உங்களுக்கான விட்டுருங்க. ஆல்கைனுடைய வாய்ப்பாடு. ஆல்கைனா ரெண்டாவதா மூணாவதா? மூணாவதுன்னா என்ன பண்ணணும்? 2n 2n - 2. ரைட். அடுத்தது, நிறைவுற்ற நிறைவுறா சேர்மங்கள். புரோமின், நீரை அதெல்லாம் விட்டுருங்க. அடர் சல்பூரிக் அமிலத்தை கொண்டு எத்தனாலை நீர் நீக்கம் செய்யும் பொழுது டேஷ் கிடைக்கும். எத்தனால் நீர் நீக்கம் செய்யும் என்ன கிடைக்கும்? ஈத்தீனா ஈத்தேனா? தூய ஈத்தீன், தூய 100% தூய ஆல்கஹால் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. கிறிஸ்டலா? அதுவா? அது இல்லை. அது இல்லை. என்னது? எரிசாராயமா? எரிசாராயம். எத்தனாயிரம் அமிலம் டேஷ் லிட்மினஸ் தாலை டேஷ்
95% தான் எரிசாராயம். அது என்னென்னு போய் பாருங்கள். சுயாளுங்க அது அது எதோ கிறிஸ்டலாக எதோ சொல்லுவாங்களா, போய் பாருங்கள். கிளேசியர் எத்தனாயிரம் அமிலம் டேஸ் லிட்மஸ்தாலே டேஸ் ஆக மாட்டோம். அமிலன்னு சொல்லிட்டான், என்னவா மாற்றோம்? நீலகலதை சகப்பாக மாற்றும். கொழுப்பு அமிலங்களை காரத்தை கொண்டு நீரார் பகுத்தல் டேஸ் எனப்படும். நடுநிலையாக்குமா? ரைட். உயிரிய சிதைவு டிடர்ஜென்ட்கள் கிளை சங்கிலி தொடரை உடையவை. நேரான சங்கிலி தொடருடன் நேராக இருக்கணும், அப்போ தான் உயிரிய சிதைவு நடக்கும். வினை செயல் தொகுதி OH என்னது? ஆல்கஹால். பல்லின வளைய சேர்மங்கள் அதை விட்டுருங்க. நிறையுறா சேர்மங்கள் சோப்பு சொல்லுங்க. சோப்பு கார்போ வளைய சேர்மங்கள். சரி, அதை விட்டுருங்க. அதெல்லாம் எல்லாமே சயின்டிஃபிக். ரொம்ப கடின நீரில் சோப்பை விட டிடர்ஜென்ட்கள் சிறப்பாக செயல்படும். டிடர்ஜென்ட்கள் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் உப்புகளை வீழ்படியே செய்வதில்லை. கரெக்டா? கரெக்டு. 2 கூற்று ரெண்டுமே கரெக்டு. இதுக்கு சரியான காரணம். அல்கேன்கள் நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன்கள். ஹைட்ரோ கார்பன்கள் சகப்பிணைப்பை பெற்றுள்ளன. சகப்பிணைப்பு இது கரெக்டு. ரெண்டுமே கரெக்டா? இது போய் செக் பண்ணிக்கோங்க. நிறைவுறா ஃபஸ்ட்டு தான் நிறைவுற்றதுன்னு நினைக்கிறேன். அது நிறைவுறாது. ரைட்.